திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே. ஒரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்குமணி பொது விளங்க வளர்ந்த சிவக்கொழுந்தே. அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே, அன்பெனும் குடில் புகும் அரசே, அன்பெனும் வளைக்குட்படும் பரம்பொருளே, அன்பெனும் கரத்தமரமுதே, அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பெனும் உயிர் ஒளி அறிவே, அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே, அன்புருவாம் பரசிவமே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த இணையத்தின் வழி கலந்து கொள்கின்ற அனைத்து சன்மார்க்க அன்பர்களுக்கும் இந்த மாலை வேளையில் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்ற வாரம் நம்ம அகவல்ல உள்ள பற்பல வரிகளுக்கெல்லாம் விளக்கம் கண்டோம். அதுல 30 வரைக்கும் நாம சொல்லியிருந்தோம். 30வது அகவல், சுத்த சன்மார்க்க சுகந்தனி வெளியனும் அத்தகை சிற்றபை அருட்பெரும் ஜோதி. இந்த சிற்றபை என்பது ஏற்கனவே பரசிவம் அல்லது பராபரை புத்தகத்திலையும் சிற்றபை பொற்சபை என்றது. ஏன் பழைய சிதம்பரம் இருக்கு இல்லையா, அங்கேயும் சிற்றபை பொற்சபை என்பதை இருக்கூறாக வைத்திருப்பாங்க. நான் இங்க இது சுத்த சன்மார்க்க சுகன் தனி வெளி, சுத்த சன்மார்க்கத்துக்குரிய தனி வெளியாக உள்ள சிற்றபையை இங்க பேசுகிறார். அது மட்டும் இல்லாமல் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் என்ற பாடல்ல கூட கடைசி வரையில சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். சில பேருக்கு இந்த சிற்றபை பொற்சபை என்பது உடல் ரீதியில கண்ணை பாருங்க, ஒரு கண்ணு சிற்றபை, ஒரு கண்ணு பொற்சபை, பூர்வ மத்திய ஞான சபை அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இதெல்லாம் அவர்கள் விருப்பத்துக்கு சொல்ல வேண்டும். வள்ளலாருடைய நூல்களில் இருந்தே சிற்றபை பொற்சபைக்கு அர்த்தம் எடுக்கும். அந்த வகையில 1356 ஆறாம் திருமுறை, இது நடராஜபதி மாலையில சிற்றபை பொற்சபை எப்படி இருக்கு, எங்க இருக்குதுன்ற பற்றி சொல்லுவாரு. எவ்வளவு உள்ளுக்கு கடந்து இருக்குது அப்படின்றதுக்கு இந்த பாடல் ஒரு தாய்ப்பா அமையும். இது வள்ளலார் சொல்லுகின்ற சிற்றபை எங்க இருக்குது. அந்த பாடலை நீங்க நல்லா கவனிங்க. 1356, உற்றியலும் அனுமாதி மலை அந்த மான உடல் உற்ற கருவாகி முதலாய். உற்றியலும் அணுவாதி மலை வந்த அந்தமான உடல் உற்ற கருவாகி முதலாய். அணுவாதின்னா சொல்லுங்க, எட்டம்ஸ்ல இருந்து மலை அந்தமான உடல், மலை போன்ற மலை, அந்த முடிவான உடல் உற்ற கருவாகி, அதுவே உற்ற கருவாகி, அணுவுக்குள் அணுவாக போக போக அது உற்ற கருவாகி முதலாய், அப்புறம் கரு உள்ளுக்கு உயிராய், அந்த உயிருக்குள் உறும் உயிராகி, அதர் உள்ளுக்கு உணர்வாகி, உணர்வுள் உணர்வாகி, அப்புறம் உணர்வுள் பற்றியலும் ஒளி, அந்த உணர்வுக்குள்ள ஒளியாகி, ஒளியின் ஒளியாகி, ஒளிக்குள்ள இன்னொரு ஒளியாகி, அம்பரமாய் சிதம்பரமுமாய், பண்புறும் சிதம்பரம், பண்புறும் சிதம்பர பொற்சபையுமாய், அதன் பாங்கோங்கும் சிற்றபையுமாய். சொல்றாரு பார்த்தீங்களா, சிற்றபை பொற்சபை என்று வள்ளலார் சொல்லுகின்ற இந்த சிற்றபை பொற்சபை எந்தெந்ததெல்லாம் கடந்து உள்ளுக்கு ஒன்றை கடந்து ஒன்று போக 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 அப்புறம்தான் விளங்குது சிற்றபையுமாய், அதன் பாங்கோங்கும் பொற்சபையுமாய், தெற்றையிலும் அச்சபையின் நடுவில் நடம் இடுகின்ற சிவமயமாய் விளங்கும் பொருளே, அதுதான் சிவம். சித்தெல்லாம் செய்ய திருவாக்களித்தனை தேற்றி
அருள் செய்த குருவே, மற்றியலும் ஆகி என்னை வாழ்வித்த மெஞ்ஞான வாழ்வே, என் வாழ்வின் வரமே, மணிமன்றம் நடு நின்று ஒரு தெய்வமே, எல்லாம் வல்ல நடராஜ பக்தி. அப்ப சிற்றபை என்பது இங்கே சொல்லும் போது அது ஒளியெல்லாம் கடந்து ஒளிக்குள் ஒளியாக இருக்கின்ற சிதம்பர வெளின்னு சொல்லக்கூடிய வெளியாக இருக்கின்றது. அங்கேதான் சிற்றபையுமா அதன் பாங்கோங்கும் பொற்சபகமாய் இருக்குது அப்படின்னு சொல்றது. அதனாலதான் சுத்த சன்மார்க்க சுக தனி வெளி. இந்த தனி வெளியை கொண்டு போய் அந்த வெளியோட நம்ம ஒப்பிட்டு பேசக்கூடாது. அது பழையது. அத்தகை சிற்றபை அருட்பெரும் ஜோதி, அதுதான் சிற்றபை பொற்சபையாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதின்னு அந்த 30ல இது சென்ற வாரம் சான்றுக்காக உங்களுக்கு இந்த பாடல் இன்னைக்கு 32. சுத்த மெஞ்ஞான சுகோதய வெளி எனும் அத்துவித சபை அருட்பெரும் ஜோதி. சுத்த மெஞ்ஞானம். இப்ப சித்தர்களும் மெஞ்ஞானம் மெஞ்ஞானம்னு எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. திருக்குறள், திருமந்திரம், திருப்புகழ், திருவாசகம், அதே எல்லாம் மெஞ்ஞான நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு இல்லை. ஆனா அதையும் கடந்து இருக்கின்ற ஞானம், அதனால்தான் சுத்த என்ற சொல்லை சேர்த்துட்டார். அதை விட இன்னும் பியோரான ஒரு ஞான நிலை. இந்த ஞானங்கள் எல்லாம் எங்க உதிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாம் ஸ்பேஸ்ல இருந்து தான் உதிக்கிறது. யாருடைய உள்ளம் ஸ்பேஸாக மாறுகின்றதோ அந்த ஸ்பேஸுக்குரிய ஞானம் அது வெளிப்படும். அவங்களுடைய வாக்குல இருந்து, அவங்களோட எழுத்துல இருந்தெல்லாம் அதான் வெளிப்படும். அதுபோல இங்கே அருட்பெரும் ஜோதி சுத்தமே ஞானமாக கொண்டிருக்கின்றது. எல்லா ஞானமும் அதனால சுத்தமே ஞான சுகோதயம். சுகோதயம்னா சுகம். அந்த வெளி என்ன தெரியும்? ஞான சுகத்தை தரும். அதான் சுகோதய வெளி எனும் அத்துவித சபை. அத்துவிதம்னாக்க நாம் அதுவாக ஆகுவது. இப்ப வள்ளலார் சொல்றாரு இல்லையா, சபை என துலம் என அவருடைய உள்ளம் சபையாக மாறி இச்சபையாக அது மாறிவிடும். இதுதான் அத்துவிதம் சொல்லுவாங்க. துவைதம்னாக்க நீ வேறு நான் வேறு, டுவெல்டின்னு சொல்றது. அத்துவித சபைனாக்க நாம் அதுவாக அந்த சபையாக ஆகிவிடும். அப்ப நம்ம சிற்றபை வாழ்வு நமக்கு அமைந்துவிடும். அப்படி உள்ளதுதான் அத்துவித சபை தான் அருட்பெரும் ஜோதி. இப்ப ஒரு சில மதங்களுடைய கூட்டு எப்படி இருக்குன்னா, நாம் அதுவாக ஆக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நாம் அப்படின்னா காட் இஸ் காட், ஹியூமன் இஸ் ஹியூமன், ஹியூமன் கேனாட் பி காட். இது சன்மார்க்கம் அப்படி இல்லை. நாம் அதுவாக ஆகின்றது. அதுதான் அத்துவிதம். அத்துவித சபை அருட்பெரும் ஜோதி. அப்ப நாம் அருட்பெரும் ஜோதி ஆகலாம் என்பது எண்ணம். தூய கலாந்த சுகம் தரு வெளியில் கலாந்த தூய கலாந்த சுகம். இந்த 6 அந்தங்கள் இருக்குல்லையா, அந்த 6 அந்தங்கள்லயும் பற்றி இங்க பெருமான் சொல்லியிருப்பார். அதுல தூய கலாந்த சுகம் தரும் வெளி. அப்ப அந்த வெளிகள் எல்லாம் சுகத்தை தருகின்ற தன்மையாக கொண்டிருக்கின்றது. அப்ப கலாந்தத்திலையும் சுகம் தரும் வெளி எனும் ஆய சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. ஆய என்பது அதுவாக விளங்குகின்ற சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. அதுபோல ஞான யோகாந்த நடம் திருவெளியின். இது யோகாந்தம். என்ன யோகாந்தம்? ஞான யோகாந்தம். அங்கே நட திருவெளியின், அங்கே நடம் கொண்டு இருக்கின்ற வெளி. அந்த வெளியில திருநடம் இருக்கின்றது. மைக்ரோசாப்ட்னு நம்ம சொல்றது. நடம் திருவெளியினும் ஆணியில் சிற்றபை அருட்பெரும் ஜோதி. ஆணியில்னா பயம் அற்ற, பயம். ஆணினா பயம், பயமில்லாத சிற்றபை. இப்ப நம்மளுடைய அஞ்ஞான வெளி இருக்கு இல்லையா, நம்மளுடைய மனம், இதுக்கு பயம் இருக்கு. ஆனா சிற்றபைக்கு பயம் அற்றது, பயமில்லாத ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்றது. அப்படி இருக்கின்ற ஒரு சிற்றபை தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த 6 அந்த வாழ்வைகளை பற்றி கூட நம்ம இதுல பார்த்தோம். முதல்ல இதை பார்த்தோம். அப்புறம் விமல போதாந்தமாம். விமல அப்படின்னு சொன்னா மலம் அற்ற போதாந்தம். 6 அந்தத்துல இது ஒன்று. மெய்ப்பொருள் வெளியேனும். அப்ப போதாந்தத்தின் மெய்ப்பொருளாக இருக்கின்ற வெளியேனும் அமல சிற்றபை, மலமற்ற சிற்றபை சொல்ற. அமல, விமலன்னா மலமற்றது, அமலன்னாலும் மலம் அற்ற. அமல சிற்றபையில் அருட்பெரும் ஜோதி. வேத
வேதாந்தத்திலையும் மெய்ப்பொருளாக விளங்குகின்ற வெளி, அதுதான் அருட்பெருஞ்சோதி சொல்றது. அப்புறம் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியின் அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும். சென்ற வாரத்துல நானு இந்த சிற்றம்பலத்துக்கு விளக்கம் கொடுத்திருந்தேன். 1289வது பாடல், அதாவது கரண்டிடாது திருச்சிற்றம்பலம் சொல்லி. நீங்க பாத்தீங்கன்னா அரிய திருச்சிற்றம்பலம். ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னாக்க, இந்த திருச்சிற்றம்பலம் சொல்லக்கூடியது பொதுவாக சைவ சித்தாந்தத்துல நிறைய இடத்துல பயன்படுத்திருக்காங்க. அதுபோல வள்ளலாரும் இதை பயன்படுத்திருக்கிறான்னு சொல்லும் போது இது வேறு சிற்றம்பலம் என்பதுக்குதான் அரிய திருச்சிற்றம்பலம் சொல்றது. இதுக்கு 1288வது பாடல்களையும் நம்ம இப்ப பார்த்துக்கலாம். 1288 பாருங்க. இருக்கா? ஹலோ ஹலோ. Swami, you carry on, Swami. We mute our sound, that's why you can't hear us. Okay. 1288லயும் அது பாருங்க, அந்த மூன்றாவது வரி, வளர்ந்திடு சிற்றம்பலத்தே வயங்கிய பேரொளியேன்னு வருது. அந்த வளர்ந்திடும் அப்படின்னா வளரக்கூடியது, அழியக்கூடியது இல்லை, அது என்றும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிற்றபை அப்படின்னு சொல்றதுதான் அது. வளர்ந்திடுவே அரிய சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதிங்கிறது. ஞான யோகாந்த நடத்திருவெளி விமல போதாந்த பெரிய நாதாந்த. ஓகே, இந்த பெரிய நாதாந்த என்பது இன்னொரு இடத்துல போய் 775வது பாடல் எடுத்துக்கொள்ளுங்க. Wrong number, Swami. 725. ஏன் இந்த பாடலை நான் சான்று கொடுக்குறேன்னா, இந்த நாதாந்தம் சொல்லும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க, பெரிய நாதாந்தம் சொல்லும் போது நாத உலகத்தை தான் வள்ளலார் சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க, ஓங்காரத்தை சொல்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த இடத்துல பெரிய நாதாந்தம் என்று சொல்லும் போது பெருநிலை வெளியினும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி. இந்த பெரிய நாதாந்தம், அந்த பெரிய ஓங்காரம் அப்படின்னு சொல்றதுக்கு வள்ளலார் இந்த பாடல்ல பிரிச்சு கொடுக்கிறார். பேசும் ஓங்காரம் ஈரராய் பேசா பெரிய ஓங்காரம் முதலாம். அதாவது இதுக்கு முன்பு பேசப்பட்டது, சைவ சித்தாந்தத்துல பேசப்பட்டது ஒரு ஓங்காரம், இப்ப பேசா பெரிய பெரிய ஓங்காரம். புரியுதுங்களா? அது விளங்குதுங்களா? ஹலோ. Swami. பெரிய நாதாந்தம்னு சொல்லப்பட்ட இந்த ஓங்காரத்தை பற்றி இதுவரையில பேசாத பெரிய ஓங்காரம் சொல்லலாம். அந்த ஒரு வரி பொருள் மட்டும் எடுத்துக்கணும், ஒரே வரிதான் பெரிய நாதாந்தம். அப்ப வள்ளலார் சொல்கின்ற பெரிய நாதாந்தம் எந்த நிலைக்குட்பட்டதுன்னா பெருநிலைக்குட்பட்ட வெளி. சொல்றோம் இல்லையா, பெருநிலைன்னு. பெருநிலை வெளியினும் அரிய சிற்றம்பலம், அந்த வெளியில இருக்கக்கூடிய அரிய திருச்சிற்றம்பலத்து அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதியாக அது விளங்குகின்றது அந்த திருச்சிற்றம்பலம். அதுபோல சுத்த வேதாந்த துரியமேல் வெளியினும் அத்தகு சிற்றவை அருட்பெரும். ஏற்கனவே வேதாந்தம் இருக்கு, அந்த வேதாந்தத்துக்குள்ளேயே இந்த வெளிக்குரிய வேதாந்தம் வேறுபடுகின்றது. அதுதான் சுத்த வேதாந்தம், அதுதான் சுத்த சன்மார்க்கம், சுத்த நடம், சுத்த ஜோதி, சுத்த அமுதம், இப்படிலாம் வரும். சுத்த வேதாந்த துரிய மேல் வெளியும், துரியத்தையும் கடந்து இருக்கின்றது. எந்த துரிய மேல் வெளி அப்படின்னா பழைய துரியம் இருக்கு, அந்த வெளிக்கு கடந்து அத்தகையில் தான் சிற்றபை அருட்பெரும். சிற்றபைக்கு நிறைய டெஸ்டினேஷன் கொடுத்துக்கிட்டே வர்றது. அப்புறம் பாருங்க, சுத்த சித்தாந்த சுகப்பெருவெளி எனும் அத்தனி சிற்றபை. இது சுத்த
சுத்த சித்தாந்தம், சைவ சித்தாந்தம் அல்ல. சைவ சித்தாந்தத்தோடு எங்க முடியுதோ அங்க வந்து அதுக்கு அடுத்து வந்து சுத்த சித்தாந்தம் வரும். சுக பெருவெளியனும், பெரும் சுகத்தை கொண்டிருக்கிற வெளியனும் அத்தனி சிற்றவை, தனியாக இருக்கின்றது சிற்றவை. அப்ப நமக்கு மேலும் மேலும் என்ன வரக்கூடாதுனாக்க, இந்த சிற்றவை சிற்றவைன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இதற்கு இன்னும் நம்ம வந்து பொருள் எடுக்கணும்னா, ஆறாம் திருமுறையில பாடல் இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஓகே, இதுக்கு வந்து 4990 490 போனீங்கன்னாக்கா 6 அந்த வாழ்வை பற்றி அதுல இருக்கும். நாலு 9 0. சுத்த வேதாந்தம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, ஏக சிவானந்த வாழ்க்கை 4, 8, 9 பாருங்க. நான் அந்தம் இல்லாத தன்மையை காட்டும் சாகாத கல்வியை தந்தனுக்குள்ளே தேனந்தம் செல்லமுது ஊற்றி பெருக்கி சித்தித்து சித்தம் சிவமயமாக்கி வானந்தம் ஆதியும் கண்டு கொண்டலியா வாழ்க்கையில் இன்புற்று சுத்த வேதாந்த ஆனந்த வீரியில் ஆடச் செய்தியிலே அருட்பெரும் ஜோதி என்ன ஆண்டவர் என்ன வந்துருச்சு, சுத்த வேதாந்தம். இதைத்தான் அங்க பெருமான் வந்து கொடுத்திருக்காரு. அது போல அடுத்தது 490 அதுல பாத்தீங்கன்னா சுத்த சித்தாந்த வாழ்க்கைன்னு வருது பாருங்க. சிற்றபை இன்ப திருநடம் காட்டி செல்லமுதாம் ஊட்டி சிந்தையை தேற்றி பொற்சபை, சிற்றபை பொற்சபை எல்லாம் ஸ்பேஸ் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ல வர. பொற்சபை தன்னில் பொருத்தி எல்லாம் செய்வ பூரண சித்திமை போகமும் தந்தே தற்பரமாம் ஒரு சதானந்த நாட்டில் சத்திய நாக்கி ஒரு சுத்த சித்தாந்த அற்புத வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர் நீரே. சித்தாந்தம் அடுத்த வரி சொல்வது சுத்த வேதாந்த சுத்த நாதாந்த 491 சித்திகள் எல்லாம் செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த அத்திரு வீதியில் ஆடச் செய்தியில அருட்பெரும் ஜோதியின் ஆண்டவர். அடுத்து 492 வருங்க சுத்த போதாந்த வாழ்க்கை. இத்தனை என்று நின் ரெண்டிடல் ஒன்னா என்பில யாவையும் அன்பினில் கொண்டே சத்தியமாம் சிவ சித்திய என்பால் தந்தனை யாவரும் வந்தனை செய்யவே நித்திய நாக்கிமை சுத்த சன்மார்க்க நீதியை ஓதிவோர் சுத்த போதாந்த அத்தனி வீதியில் ஆடச் செய்திட அருட்பெரும் ஜோதி என் ஆண்டவர் நீரே. அப்புறம் சுத்த கலாந்த தனி யோகாந்த வாழ்க்கை 493 மருந்திது மணி இது மந்திரம் இது செய் வகை இது துறை இது வழி இது எனவே இருந்த என்னுள் அறிவித்து தெல்லமுது ஒலித்து என்னையும் தன்னையும் ஏகமதாக்கி பொருந்தி எல்லாம் செய் வல்ல ஒரு சித்தி புண்ணிய வாழ்க்கையில் நன்னி யோகாந்த அருந்தவ வீதியில் ஆடச் செய்திட அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அடுத்த வரியில பாருங்க சுத்த கலாந்த பதிசார வைத்து பசுநிலை காட்டி பாச விமோசனம் பக்குவனாக்கி நிதிசார நான் இந்த நீள் உலகத்தை நினைத்தன நேருற புரிந்து நிதிசேர மண்டுயிர் இன்பம் செய்கின்ற சித்தி எல்லாம் தந்து சுத்த கலாந்த அதிகார வீதியில் ஆடச் செய்தியிலே அருட்பெரும் ஜோதி என்ன ஆண்டவர். ஆக மொத்தம் 6 அந்தங்களை வந்து இங்க வள்ளல் பெருமான் அதாவது 6ஆம் திருமுறையில் உள்ள பாடலை இங்கே வந்து சுருக்கி நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. அப்பனா இந்த பெருவெளிக்குள்ள ஆரந்த வாழ்க்கையும் உள்ளுக்கு அடங்கி போச்சு. சித்தாந்த வாழ்க்கை, யோகாந்த வாழ்க்கை, போகாந்தம், கலாந்தம், நாதாந்த வாழ்க்கை எல்லாம் இந்த வாழ்க்கைக்குள்ள அடங்கி போச்சு அப்படின்றது அர்த்தம். அதான் சுத்த சித்தாந்த சுகப்பெரு வெளியனும் அத்தனை சித்தவை அருட்பெரும் ஜோதி.
அடுத்து தகரமை ஞான தனிப்பெரு வெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெரும். தகரம் என்று சொல்லக்கூடியது வந்து உடம்பு, தகர வித்தைன்னு சொல்லுவாங்க. இந்த உடம்பை வந்து பொன்னாக்குவது தகர மெஞ்ஞானம். அதாவது தகரம் போன்ற இந்த உடம்பை மெஞ்ஞான தன்மையாக மாற்றி அமைப்பது அந்த பெருவெளி வாழ்வை கொடுக்கும். ஆனா தகர வித்தைன்னு சொல்றது உடம்பை மாற்றி அமைத்துக் கொள்வது. அதான் தகர மெஞ்ஞான தனி பெருவெளியும் அகர நிலைப்பதி. அகரம் என்பது முதன்மை, நாதம் அப்படின்னும் அதுக்கு பொருள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் சொன்ன மாதிரி அகர நிலைப்பதி தான் முதல் நிலைப்பதியாக இருக்குது, அகரமாக இருக்குது. தத்துவாதீத தனிப்பொருள் வெளியெனும். தத்துவாதீதம் என்பது தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கின்ற ஒரு நிலை. இப்ப நம்மலாம் தத்துவத்துல இருக்கோம், இப்ப சித்தர்களும் தத்துவத்தை கடந்து இருக்கிறாங்க. அதான் தத்துவம் அனைத்தும் தனித்தனி கடந்து தத்துவாதீத மேல்நிலை. சித்திகள் முழுதும் தெரிந்தன அவை மேல் சிவநிலை தெரிந்திட சென்று ஒத்த நிலைக்கண் யாமும் உணர்வும் ஒருங்குற கரைந்து போயினும் என்று அத்தகை உணர்ந்தோர் ஒடுத்த நின்றவும் அருட்பெரும் ஜோதியின் அரசு. அட்டகத்தில் இருக்கின்ற பாடல். இங்க என்ன சொல்ற? தத்துவாதீத தனிப்பொருள் வெளி. இப்ப அவங்க ஏன் போக முடியலன்னா அவங்க அந்த பொருளாக இல்லை, அந்த பராபரை உலகத்துக்குள்ள பொருளாக இருக்கிறாங்க. ஆனா தனி வெளிக்குரிய பொருளாக அவங்க ஆக முடியாதனால அந்த உடம்பு அந்த உலகத்துக்குள்ள போக முடியாது. போனால் எல்லாம் கரைந்து போகும். ஆக தத்துவங்களை எல்லாம் கடந்து இருக்கின்ற தனி பொருள் வெளி எனும். தனி பொருளாகவும் இருக்குது, தனி வெளியாகவும் அது இருக்குது. அத்திரு அம்பலத்து அருட்பெருஞ்சோதி. அந்த திரு அம்பலம், திருச்சி தம்பலம் தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அருட்பெரும் ஜோதிக்கு டெஸ்டினேஷன் கொடுக்கிறாரு. அருட்பெருஞ்சோதினா என்ன, அருட்பெருஞ்சோதினா எங்க உள்ளது, அணிப்பெருஞ்சோதினா என்ன பொருள், அந்த வெளி எப்படிப்பட்டது அப்படின்லாம் சொல்றாரு. ஆரந்த வாழ்க்கையும் அதுக்குள்ள அடங்கி இருப்பதுதான் அருட்பெருஞ்சோதி அப்படின்லாம் நமக்கு தெளிவு கொடுக்கும். அதுபோல சச்சிதானந்த தனிப்பற வெளியும். சச்சிதானந்தம் என்ற சொல் வந்து சித்தர் பாடலையும் இருக்குது. சத்து சித்து ஆனந்தம் தனிப்பற வெளியும். இந்த ஆனந்தம் ஏற்கனவே உள்ள வெளியில உள்ள ஆனந்தம் தனி பறவெளி. தனி பறவெளி என்னும் போது வள்ளலாருடைய கண்ட வெளி வந்து தனி வெளி இல்லையா? அதனால்தான் தனி பறவெளி எனும் அச்சிய அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. அந்த இயல்பை கொண்டு இருக்கிற அம்பலம் தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு சச்சிதானந்தம். அதனால இதையே நம்ம கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. எல்லாம் பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தத்துல உள்ள பேரெல்லாம் இதுக்குள்ள வரும். ஆனால் அது சைவ சித்தாந்தத்தை கடந்தது என்று சொல்வதற்கு தான் தனிப்பறவெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. ஓகே. சாகா கலைநிலை தலைத்திடு வெளியனும் ஆகாய தொழில் அருட்பெரும் ஜோதி. இது இந்த வெளிகளுக்கெல்லாம் என்ன உண்டுனாக்க இதுக்கெல்லாம் ஒவ்வொரு கலையை வைத்திருக்கு. அது இந்த அருட்பெரும் ஜோதி வெளியில என்ன இருக்குதுனாக்க சாகா கலை நிலை தலைத்திடுகள் தலைத்திடும் வெளி அப்படின்னு சொல்றது என்றும் தலைத்திடும். இப்போ ஒரு மரம் தலைத்திருக்குது, அதுக்கு போதுமான தண்ணி காற்றெல்லாம் என்ன வெளிச்செல்லாம் இல்லைன்னா அது என்ன ஆயிரும், செத்து போயிடும். ஆனால் இந்த வெளி எப்படிப்பட்டதுன்னா என்றும் தலைத்திருக்கு. அதுதான் தலைத்திடு வெளி எனும் ஆகாயத்து ஒளி. ஆகாயம், ஆகாயம் என்பது இது நுண் ஆகாயம் இல்லையா? அந்த ஆகாயத்தில் ஒளிர்கின்றது அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. அதான் சாகா கல்வியை எனக்கு கற்பித்து தந்தது, கற்றேன் சிற்றம்பல கல்வியை கற்று கருண நெறி உற்றேன், எக்காலும் சாகாமல் ஓங்கும் ஒளிவடிவம் பெற்றேன், வேறொன்றை பற்றேன் சிவானந்த பற்று என் பற்றென பற்றினே அப்படின்னு வள்ளலார் பாடி. அதான் இது வந்து சாகா கலை நிலை தலைத்திடும். இப்ப மற்ற வெளிகளுக்கு போனவங்கலாம் அவங்க வந்து அவங்க தலைத்திருக்க முடியாது, அவங்களுக்கும் மரணம் வரும் இல்லையா? அதான் சாகா கலையில இது வந்து தலையான நிலைன்னு கூட சொல்லுவார். அந்த நிலை வந்து எப்போதும் தலைத்திடு வெளியனும் ஆகாய தொழில் அருட்பெரும் ஜோதி. செத்து போற வெளி கிடையாது, இது கரைந்து போற வெளி கிடையாது. அடுத்து இந்த வெளி என்ன காட்டும்னா காரணத்தை காட்டும், காரியத்தையும் காட்டிடும். காரண காரியம் காட்டிடும் வெளி எனும் ஆரண சிற்றவை. ஆரணம் என்பது வேதமாக விளங்குகின்றது இந்த சிற்றவை. அதுதான் அருட்பெரும் ஜோதி சொல்றது. காரணம் காரியம்.
இப்ப எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. காரணம் இருந்தா காரியம் இருக்கும். ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் சொல்றது, காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி. அப்ப காரணம் காரியம் காட்டிடு வெளி எனும் மாரண சிற்றவை, இதுவே வேதமாக விளங்குகின்ற சிற்றவை தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றது. ஏகம் அநேகம் எனப்பகர் வெளி எனும் ஆகம சிற்றவை அருட்பெரும். இந்த அருட்பெரும் ஜோதி எப்படி இருக்குது? ஏகனாகவும் இருக்குது. அதே அருட்பெரும் ஜோதி அநேகம் எனப்பகர் வெளியும், ஒரு வெளியாக இருக்கிறாரு, ஏக வெளியாக இருக்கிறாரு, ஏக ஜோதியாக இருக்கிறாரு. அதே நேரத்துல பல கோடி ஒளிகளாகவும் இருக்கிறார். ஒரு வெளிதான் பல கோடி அண்டங்கள். அதான் ஏகம் அநேகம் என பகர் வெளி எனும். அப்ப வெளியும் ஏகப்பட்ட வெளிகள் இருக்கு. இருந்தாலும் அந்த மெயினா இருக்கக்கூடிய வெளிகளை தான் நம்ம சாட்ல போட்டு ஆகமம் கிட்டவை, ஆகமம் கொண்டு இருக்கின்றது. ஆகமம் ஆகி ஆகம ஆகம நிலை மேல் ஆரண நிலை மேல் ஆக நின்று ஓங்கியது அருட்பெரும் ஜோதி சொல்லுங்க. அப்ப ஆகமம் என்ன? அந்த இதுக்கு ஆகமம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க ஈவக்காரம். ஆரணம் வேதம், ஆகமம் செயல்முறை. என்ன செய்யுதுன்னா உயிர்கரு. அந்த உயிர்கருணையாக விளங்குகின்ற சிற்றபை தான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லு. வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கெல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெரும். அப்ப ஏகனா இருக்குதுன்னு நமக்கு புரிஞ்சுக்கிட்டோம், அநேகனாகவும் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப அநேகமாக இது விரிந்து போக போக அநேகன்லயும் என்ன இருக்குன்னா அங்கேயும் வேதம் இருக்கு. அதுதான் மத வெளிகளுக்கெல்லாம். இப்ப மதங்கள் எல்லாம் வேதம் வச்சிருக்கு இல்லையா? ஒரு வேதம், புத்தர்கள் ஒரு வேதம், சீக்கியர்கள் ஒரு வேதம், தமிழர்களுக்கு ஏகப்பட்ட வேதங்கள், விக்கி எஜு சாம வேதங்கள் எல்லாம் இதுகிட்ட இருந்து ஆதாரமாக இருக்கிறது எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதி. அப்ப இதுகிட்ட இருந்து விரிந்ததுதான் அங்க இருக்கிற ஒழிய ஏறக்குறைய அந்த கருத்துக்கள் எல்லாம் ஒரு சில கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் ஒன்றாகவும் இருக்கு. ஆனா ஆற்றல்னு எடுத்துக்கும் போது எல்லாம் ஒரே ஆற்றலா, கருணைன்னு எடுத்துக்கும் போது எல்லாம் ஒரே கருணையா அப்படின்னா இல்லை. அந்த கருணை வேறுபடும், அதோடைய ஆற்றல் வேறுபடும். அந்தந்த உலக அது அது இயக்கி தருகின்ற உடம்பு இருக்கு இல்லையா? அந்த உடம்புகளுக்கெல்லாம் கால வரையறை இவ்வளவு காலத்துக்கு தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா ஏகனாக இருக்கின்ற அருட்பெரும் ஜோதி உருவாக்குகின்ற அந்த உடம்புக்கு கால வரைவு எக்காலத்தில் அது நிலைத்திருக்கக்கூடும். எத்தனை கோடி யுகங்கள் சென்றாலும் அந்த உடம்புக்கு அழிவு வரும். அதனால மற்ற வேத ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதே குடிச்சுக்கிட்டு இருந்தா என்ன ஆயிடும் அப்படின்னு ஏமாந்து போக வேண்டிய நிலைமை. புதிய வேதங்களை நம்ம படிக்கணும். புதிய வேதங்களில் உள்ள நுட்பங்கள், அதோடைய சாஃப்ட்வேர் சிஸ்டம் என்ன செய்யும் என்பதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப எல்லா வேதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கின்ற சபை எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெரும். ஆதாரமா சபை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதியை சபையாகும் என்று ஆரிய சுடர்க்கு இயல் நிலையாதது அன்றாம் திருச்சபை அருட்பெரும். என்றாதிய சுடர்க்கு, ஆதிய என்ற ஆதி என்பது இதற்கு முன்பு உள்ள ஆதியாக இருந்த சுடர். மூலக்கணல் சொல்லுவாங்க, குண்டலி சக்தின்னு சொல்லுவாங்க. அந்த சுடர்க்கு இனி என் நிலையாய், அது அன்றாம், அது அல்ல, அந்த அந்த கடல் அல்ல, ஏற்கனவே உள்ள அந்த சுடருக்கு உள்ள திருச்சபை அல்ல இது அப்படின்னு சொல்றது. இது வேற அன்றாம் திருச்சபை அருட்பெரும். ஏன்னா அதுலயும் சுடரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால ஒன்றாக்கிடக்கூடாது ரெண்டையும் என்பதற்காக ஆதியை துயர்த்தி என் நிலையாய் அது அன்றாம் திருச்சபை அருட்பெரும் அல்லாத தனி சுடராக இருக்கின்றது அப்படின்னு சொல்றது. மேலும் என்ன சொல்றாரு? சமயம் கடந்த தனி பொருள் வெளியார் அமையும் திருச்சபை அருட்பெரும். சமயம் என்பது நமக்கு தெரியும் 6 சமயங்கள். கணபத்தியம், கௌமாரம், அதாவது முருகனை வழிபடுவது, சூரியனை வழிபடுறது, சக்தியை வழிபடுவது, நாராயண வழிபடுவது, அப்புறம் சிவனை வழிபடுவது. இதுதான் இந்து மதத்துக்கு ஒரு முக்கிய கடவுளாக இருந்து வழிபாடு செய்கின்ற இந்த சமயம்.
சமயம் கடந்த, அப்ப சமயம் சொன்னா இந்த சமயத்துக்கும் வெளி உண்டு. இப்ப முருகன் அப்படின்னு சொன்னாக்கா பராபர வெளி. இப்ப விநாயகர் சொன்னாலும் பராபர வெளி. அடுத்து துர்க்கைனாலும் பராபர வழி. அம்பாள், ராஜராஜேஸ்வரி சொல்றதுலாம் இந்த என்ன தெய்வம்னா அந்த பராபரைக்கு உள்ள சக்திகளை சொல்றது. அதே போல சிவன் வழிபாடு, லிங்க வழிபாடு, இதெல்லாம் பராபர வெளிக்கு. ஆனா நாராயணன் சொல்லும் போது அது பிரம்ம வெளியை தாண்டி, அது இன்னும் கீழே வந்து. இதுதான் அந்த 6 சமயமாக இருக்குது. திருமூலர் பாடல்லையே திருமந்திரத்துல ஒரு பாடல் இருக்கு. 6 சமயமும் கண்டவர் கண்டிலர், 6 சமய பொருளும் அவன் அல்ல, தேருமின் தேறி தெளிமின் தெளிந்தபின் மாறுதலின்றி மனைப்புகலாம். மனைப்புகலாம் சொல்றது வீடு பேரு, முக்தி பெறலாம். ஆனா 6 சமயமும் கண்டவர் கண்டிலர். 6 சமயம் என்பது அந்த தெய்வத்திலே நம்மளாம் போய் எப்படி பார்க்கிறோம்? எல்லாம் மனித உருவத்தை பார்க்கிறோம், கல்லுல பார்க்கிறோம். இது அது உண்மையிலே பார்க்கறதுக்குரிய பொருள் அல்ல. நம்ம இப்ப கடவுளை பார்த்துட்டு வரேன், நம்ம சாமியை பார்த்துட்டு வரேன், முருகனை பார்த்துட்டு வரேன், சிவனை பார்த்துட்டு வரேன்னு சொல்றது இது அர்த்தம் இல்லை. 6 சமயமும் கண்டவர் கண்டிலர், இது இப்படி பார்க்கறது இல்ல. அதோடைய உண்மை சொரூபம் வேறு இருக்கு. இப்ப வள்ளலார் சொல்லியா, பொருளறியார் தமையறியார் எம்மையும், அருளறியார் தமையறியார் எம்மையும் பொருளறியார் என்று புகன்ற மெய் சிவமே. அப்ப வள்ளலார பார்க்கணும்னாக்கா முதல்ல அருளை அறியும். அருள் அறிஞ்சாதான் தம்மை அறிய முடியும், தம்மை அறிஞ்சாதான் அவரை அறியும். அது போல இங்க சமயம் கடந்து. அப்ப திருமூலர் ஏன் சொன்னாங்கன்னாக்க, புறப்பார்வையில நம்ம பார்க்கலாம், அது உண்மை காட்சி அல்ல அது சொல்றது. ஆக 6 சமயமும் கண்டவர் கண்டிலர், 6 சமய பொருளும் அவன் அல்ல. அப்ப 6 சமய பொருள் என்ன பொருளா இருக்குது? நம்ம எல்லாம் கல்லுலயும் மண்ணுலயும் தொப்புலையும் செஞ்சு வச்சிருக்கு. அவன் இந்த பொருளாக இல்லை, அவங்களாம் இந்த பொருளாக இல்லை. கண்டவர் கண்டு அந்த பொருள் அவன் அல்ல. தேரு மீன், நீங்க இறைவனை காண வேண்டும், 6 சமயத்துள்ள தெய்வத்தை காண வேண்டும், மனதால் தேர்ச்சி அடைங்கள், மனதால் நீங்க கடந்து போங்க. தேரு மீன் தேறி தெளிந்த மீன். இப்ப மனம் தெளிவில்லாதது. அப்ப மனம் கடக்கதான் நீ தெளிவு வரும். தேரு மீன் தெளிந்தவே மாறுதலுக்கு மழை போகலாம், நீ அந்த பரபரை உலகத்துக்கு போயிடலாம் அப்படின்றத திருமூலர் காலத்திலேயே அந்த உண்மையை சொல்லியிருக்கிறார். இப்ப வள்ளலாரும் சொல்றாரு, சமயம் கடந்த தனி பொருள் வெளியா. இறைவன் எப்படி இருக்கிறாரு? தனி பொருளாக, தனி வெளியாக அமையும் திருச்சபை. அப்படி அமையக்கூடிய திருச்சபை தான் அருட்பெரும் ஜோதி. இவ சமயத்துக்குள்ளதை போய் நீங்க அருட்பெரும் ஜோதி சொல்ல முடியாது. அதனாலதான் இது வேறன்னு சொல்றது. அமையும் திருச்சபை அருட்பெரும். இங்கேயும் கன்ஃபியூஷன் வந்துடக்கூடாது என்பதற்காக சமயம் கடந்த அப்படின்னு சொல்றது. அப்ப 6 சமயமும் கடந்து போச்சு. கடவுள் நிலை 6 சமயத்துக்குள்ள இல்ல. அருட்பெரும் ஜோதி 6 சமய கடவுளுக்கும் அப்பால் பட்டவர் என்பது சின்னமாக இந்த பாடல் உறுதிப்படும். அதுபோல முச்சுடர்களும் ஒளி முயங்குற அழித்து அருள், அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி. முச்சுடர் என்பது என்னது? சூரிய சந்திரன் அக்னி. அதற்கு ஒளி முயங்குற அழித்து அருட்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி. முச்சுடர்களுக்கு ஒளி கொடுப்பதும் அதுக்கு கனல் கொடுப்பதும் எல்லாம் எது? அருட்பெரும் ஜோதி தான் அப்படின்னு சொல்றது. முச்சுடர்களும் ஒளி முயங்குற அழித்து அருள் அச்சுடர். அருள் அச்சுடர் என்பது அருட்பெரும் ஜோதி. அச்சுடராம் சபை அருட்பெரும். அப்ப தனிச்சுடராக அருள் விளக்கே, அருட்சுடரே, அருட்ஜோதி சிவமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கும் விளக்கத்தில். அடுத்த துரியமும் கடந்த. எந்த துரியம்? எந்த துரியம் கடந்த? 3 துரியம் இருக்கு திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட. தீவதுரியம், பரதுரியம், அடுத்தது சிவதுரியம். முத்துரியமும் கடந்தன்றது ஜோதியும் ஜோதி பாட்டுல கூட வந்தது. இங்க சொல்றது துரியமும் கடந்த சுகபூரணம் தரும். சுகம், பூரண சுகத்தை தரும் அரிய திருச்சிற்றம்பலம். சரிங்களா? பராபரை சொல்கின்ற திருச்சிற்றம்பலம் வேறு, அந்த பராபரையை கடந்து இருக்கின்ற ஒரு சுகம். ஏன்னா பராபரைக்கு இருக்கிற துரியம் முத்துரியத்தில் அது ஒரு சிவதுரியம். அப்ப
சிவதுரியத்திலையும் சுகம் இருக்குது. அதை கடந்து அரிய திருச்சம்பளத்து அருட்பெரும் ஜோதி. கடந்து துரியமும் கடந்த, அப்ப பராபரை சுகத்தையும் கடந்த சுகம் தான் இருக்கின்ற இடம் தான் அரிய திருச்சிற்றம்பலம். இந்த இடத்துல இந்த திருச்சிற்றம்பலம் வந்து அரிய திருச்சிற்றம்பலம் பிரித்து காட்டார். இப்ப துரியம் கடந்து போச்சு, சிவதுரியம் கடந்து போச்சு, பரதுரியம் கடந்து போச்சு, சிவதுரியமும் கடந்து. அப்ப சிவதுரியம் கடந்து போனா சைவ சித்தாந்தமும் கடந்து போன பூரணம் தரும் அரிய சிற்றம்பலம். அப்ப தனி திருச்சிற்றம்பலம், கரைந்து விடாத திருச்சிற்றம்பலம், வளர்ந்து இருக்கின்ற திருச்சிற்றம்பலம்னு தெரிஞ்சு. அப்படி இருக்கின்ற ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி. அடுத்து அந்த அம்பலத்துல எல்லா சுகங்களும் அதுல இருக்கும்னு சொல்றாரு. மற்ற மற்ற வெளிகளுக்கெல்லாம் என்னென்ன சுகம் இருக்கோ அந்த சுகம் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஆனால் எவ்வகை சுகங்களும், இப்ப நம்ம பூமியிலையும் சுகங்களை அனுபவிக்கிறோம் இல்லையா, 5 புலன்கள் வழி சுகம் கிடைக்கிறது இல்லையா. அப்புறம் மற்ற மற்ற பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன் உலகத்துல அவங்களும் சுகமா இருக்கிறாங்க இல்லையா. அப்புறம் பரம்பரை பராபரை வரைக்கும் சுகம் இருக்கியா. அப்ப எவ்வகை, அப்ப பல வகை சுகங்கள் இருக்கு. வெளி கடக்க கடக்க அந்த சுகம் வந்து இருக்க இன்னும் மேலோங்கி அதீத சுகமாக அது போய்கொண்டிருக்கும். அப்ப பராபரை உலகமே எப்பேற்பட்ட சுகமாக இருக்கும், அதையும் கடந்திருக்கின்ற சுகம் எப்பேற்பட்டதாக இருக்கும், அந்த சுகமான வாழ்வு என்பதை நாம் வந்து அறிந்து கொள்ளணும். ஆனா எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்து அருள் அவ்வகை சிற்றவை அருட்பெரும். அருள் அருள் கொண்டு அருட்சுகம், அதான் அருட்சுகம் ஒன்றே அருட்கரல் பெரும் சுகம். பிற மற்றதெல்லாம் மருட்சுகம் மேல வகுத்தமை சிவம் என்று பெறணும்னாக்க இந்த அருட்சுகம் வந்து பெறணும், மற்றதெல்லாம் மருட்சுகம் என்று. அதான் அருள் அவ்வகை சிற்றவை அருட்பெரும். அருள் சார்ந்திருக்கின்ற இரக்கத்தினால் பெறுகின்ற அருள் அல்லவா. அதனால மிகப்பெரிய சுக வாழ்க்கையை வந்து அது நமக்கு தருகின்றதாக இருக்கு. இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமா மயற்பிலா சிற்றவை அருட்பெரும் ஜோதி. இப்ப வந்து 215 வந்து போங்களேன், 215வது பாடல். பாருங்க. காணலால் இறையும் உயிர் கசைவில்லா தலைவன் திருச்சி தம்பலத்தே வானலால் வேறொன்றில்லையே என உரைப்ப வயங்கிய மெய்மை வாழ்வே, ஊனலால் உயிரும் உளமும் உணர்வும் உவப்புற இனிக்கும் செல்லமுதே ஞான நடத்தை தந்தையே அரியணை தவிர்த்தினை கேட்டருள். காணலால் இறையும் உயிர் கசைவில்லா தலைவனே திருச்சிற்றம்பலம். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த திருச்சிற்றம்பலம் அப்படின்றது வேறுபடுகின்றது. 24வது பாடல் 24. இயற்கைக்கு அவர் கொடுக்கிறாரு பாருங்க, இறைவன் எப்படி இருக்கிறாரு. இயற்கையிலேயே பாசங்கள் ஒன்றும் இல்லா, குணங்கள் ஏதும் இல்லா, தத்துவங்கள் ஏதும் இல்லா, செயற்கை இல்லா, பிறப்பில்லார் இறப்பில்லார், யாதும் திணிப்பில்லா, கலங்கம் இல்லா, தீமை ஒன்றும் இல்லா, வியப்புறவே வேண்டுதல் இல்லா, வேண்டாமை இல்லா, மெய்யே மெய்யாகி விளங்கி இன்பமயமாய் உயிர்த்தரும் சுத்த சிவானந்த சமைதனிலே ஓங்குகின்ற தனிக்கடவுள் ஒருவர் உண்டே. அப்ப இங்க வந்து இயற்கையாகவே அது வந்து இருக்கக்கூடியதா இருக்கு. அடுத்து வந்து 1957. அதுக்கு முன்பாக 776.
7 7 6. இரவிலா இயம்பும் பகலிலா இருந்த இயற்கையே. அங்க என்ன இல்லைன்றது, இரவு பகல் இல்லை. இப்ப நமக்கெல்லாம் இரவு பகல் இருக்குது, ஏன்னா நம்ம சூரிய குடும்பத்துக்கு கீழே இருக்கு. இறைவனோட உலகம் எப்படி இருக்குனாக்கா, இரவிலா இயம்பும் பகலிலா இருந்த இயற்கையுள் இயற்கையே. இயற்கைக்குள் ஒரு இயற்கை. என்கோ வரவிலா உரைக்கும் போக்கிலா நிலை. வரவு போக்கு இருக்காது. இப்ப நம்மலாம் பூமியில என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா, மூச்சு கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆக்சிஜன் இல்லைன்னா இந்த கோடை இயங்காது, இந்த உயிர் இயங்காது. அக்க வரவில்லா உரைக்கும் போக்கிலா. வரவு போக்கிலனாக்கா இன் அண்ட் அவுட் இல்லை. நிலையில் வயங்கிய வான பொருள் என்கோ. திரையிலாது எல்லாம் வல்ல சித்தென்கோ செய்வதோ சித்தனே என்கோ. கரைவிலாது எனக்கு பேரொரு ஜோதி களி திருத்தருளிய நினைவு. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, இயற்கையுள் இயற்கையாக இருக்கின்றது. அப்ப இந்த இடத்துல என்ன, இயற்கை உண்மையதான். எது உண்மைனா இயற்கையாக இருக்கின்ற கடவுள். அப்படின்னா என்ன அர்த்தம், அதை வேறொன்று தோற்றுவித்திருக்க கூடாது, இயற்கையிலே உள்ளதாக. பராபரையில் அருட்பெருஞ்சோதி தோற்றுவித்தது. அது இயற்கையாக இருக்க முடியுமா? இயற்கையாக இருக்கும். ஏன்னா இன்னொன்று தோற்றுவித்திருக்கு, ஒளி வழங்கி இருக்குது, அறிவு வழங்கி இருக்கு. அதனால அது இயற்கை கிடையாது. அப்ப உண்மையான இயற்கை அதான் இயற்கை உண்மையதா. இயற்கை இன்பமுமா, அது இயற்கையான இன்பம், செயற்கையில வரக்கூடாது. அதுபோல 1957 பாடல் எடுத்து பாருங்க. 1957. அம்பலவாணர் அணைய வருகை என்ற தலைப்புல அணையவாரீர் என்னை அணையவாரீர் என்ற தலைப்பில் உள்ள பாடல் தான். இயற்கை இருக்குதா? 1957 பாடல் நம்பர். இயற்கை உண்மை வடிவினரே அணையவாரீர் எல்லாம் செய் வல்லவரே அணையவாரி இயற்கை விளக்கத்தவர். இதுதான் இயற்கை விளக்கம். ஆன்மாவிலிருந்து இந்த விளக்கம் வெளிப்படும். ஆன்மா செயல்பாடு இல்லைன்னாக்க இந்த விளக்கம் வராது. இயற்கை விளக்கம். இந்த இயற்கை விளக்கம் ஜீவகாருணித்தால் வருகின்ற விளக்கம்னு வள்ளலார் சொல்றார். எல்லாருக்கும் நல்லவர், இயற்கை இன்பமானவர், இறமையெல்லாம் உடையவர், இயற்கை நிறைவானவர், என்னுடைய நாயகரே அணையவர். இதெல்லாம் பாருங்க, இதோட சுருக்கம் தான் இங்க கொடுத்திருக்காரு. இயற்கை உண்மையராய் இயற்கை இன்பமா. இயற்கை அயற்பிலா. அயற்பிலா என்பது சோர்வு இல்லாதது சித்தவை. ஏன்னா மற்ற வெளிகளுக்கெல்லாம் என்ன இருக்குன்னா அயர்வு, சோர்வு இருக்கு. அதாவது தளர்ச்சி இருக்கு. இதுக்கு தளர்ச்சி என்பது இருக்காது. இப்ப 140வது ஒரு கவியை எடுத்துப்போம். 140. இல்லைன்னா 151 கூட எடுத்துக்கணும். 151 பாருங்க, அந்த கடைசி வரி. தந்தை நீ அலையோ தனைய நான் அலனோ தமியனேன் தளர்ந்துளம் கலங்கி. உள்ளம் தளர்ந்து போகும். எந்தையே குருவே இறைவனே முறையோ அப்படின்னு கேட்கிறார். நின்று ஓடிடுகின்ற ஓட விடுற சிந்தையே அறியா போன்றிருத்தல் தனையே சிறியனே சிந்தையே ஐயோ தந்தையே புகுந்த நாயினின் கடைசி தளர்ச்சியை தடுப்பவர் யாரு? அப்ப தளர்ச்சி சோர்வு,
இங்க என்ன அயற்பில்லா சிற்றபை அருட்பெரும் சோர்வு இல்லாதது தளர்ச்சி இல்லாதது சிற்றபை. அதுதான் நம்ம வந்து ஏற்கனவே படிச்சோம். ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. 14வது அகவல். 14வது அகவல்ல பாத்தீங்கன்னா ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளிதரும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி. அங்க தளர்ச்சி வருமான தளர்ச்சி வராது. இப்ப நம்ம உடம்புக்கு வந்து தளர்ச்சி இருக்குது, உள்ளத்துக்கும் வந்து தளர்ச்சி இருக்கு. எல்லாமே தளர்ந்து போகக்கூடிய. அததான் இங்க சொன்னாரு, இயற்கை உண்மையதா இயற்கை இன்பமா அயற்பில்லா சிற்றபை. அப்ப நம்மளுடைய உள்ளம் சிற்றபையா ஆகிட்டாக்க நமக்கு சோர்வு இருக்காது என்று சொல்றாரு. தாக்கிரா அதீத தனி வெளியாய் நிறைவு ஆக்கிய சிற்றபை அருட்பெரும் ஜோதி. நிறைவு எப்ப கொடுக்குது பாருங்க, தாக்கிரா அதீத தனி வெளி. இந்த வெளிகளுக்கெல்லாம் என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னாக்க லெவல்ஸ் சொல்லக்கூடியது. தாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் சொல்லக்கூடிய 5 நிலைகள். அது ஆங்கிலம் சொன்னா பேத்தான்னுவாங்க, அல்பான்னுவாங்க, தீத்தான்னுவாங்க, ஜெல்தான்னுவாங்க, மெகான்னுவாங்க. அப்ப இந்த வெளி வந்து சாக்கிர நிலையிலேயே அதீத நிலை, உயர்ந்த நிலையை கொண்டு இருக்கின்றது தனி வெளியால். நிறைவு ஆக்கியது, அதுதான் நிறைவு. அதுக்கப்புறம் வெளி இல்லை, அதுக்கப்புறம் நிலைகள் இல்லை. அப்படிப்பட்டு விளங்குகின்றதான் சிற்றபை அருட்பெரும் ஜோதி. சிற்றபையாக விளங்குகின்றது அந்த அருட்பெரும் ஜோதி. சுற்றுதற்கு அரிதாம் சுகாதீத வெளி எனும் மட்டமே சிற்றபை அருட்பெரும் ஜோதி. சுற்றுதற்கு அரிதான்னாக்க இதை வந்து சுட்டி காட்ட முடியாது. இது சுட்டி காட்டுகின்ற பொருள் அல்ல. இது வந்து நீ அதுவாக ஆகி அனுபவத்துல பார்க்கக்கூடிய ஒரு பொருள். அனுபவத்துலதான் உணர முடியும். இப்போ ஒரு ஸ்வீட் சுவையா இருக்குதுன்னா அது வந்து அவங்கவுங்க நாக்குல போட்டு சுத்திச்சாதான் அந்த சுவை தெரியும். அது போல இது சுட்டி காட்டுவதற்கு அரிது. சுகாதீத வெளி, அந்த பெரும் சுகம் இருக்கு இல்லையா, பெருவெளி கடந்தால் பெரும் சுகவெளி. அது வந்து சுகாதீத வெளி எனும் அட்டமேல். அட்டம் என்பது இந்த பஞ்சபூதங்கள், சூரிய, சந்திரர், அக்னி, 5, 3, 8. அதற்கு மேல் விளங்குகின்றது சிற்றபை அருட்பெரும் ஜோதின்னு சொல்றோம். இப்ப அருட்பெரும் ஜோதியில இருக்கிற சுகவெளியை வந்து சுட்டி காட்ட முடியாது அப்படின்றது அதனுடைய பொருள். அதை வந்து நீங்க அனுபவிச்சு அதுவாக நீங்க வளர்ந்துதான் அனுபவிக்க முடியும். நவந்தவிர் நிலைகளும் நன்னும் ஒரு நிலை. இந்த விந்து, நாதம், பரநாதம், பரவிந்து, திக்கிரந்தம், அணிக்கிரந்தம், அப்புறம் சாலோகம், சத்தம், இப்படி ஒரு 9 நிலைகள் இருக்கு. இந்த நிலைகள் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாம் அவந்தவிர். அதாவது அவம் என்பது கீழ்மையானதெல்லாம் தவிர்த்து மேன்மையாக கொண்டு விளங்குகின்ற சபைதான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்றாரு. நவந்தவரும் நிலைகளும் நன்னும் எல்லாமே ஒன்றில் அடங்கிடும். அது அந்த வெளி வந்து திருப்பி குறையுமா அப்படின்னாக்கா குறையாது. எந்த ஒரு கேடும் அதற்கு வராது சொல்றது. அதுபோல உபய பக்கங்களும் ஒன்றென காட்டிய அபய சிற்றபையில் அருட்பெரும். அபயம் என்பது அடைக்கலம் தருகின்ற சபை. அதான் அருட்பெரும். எல்லா உயிர்களுக்கும் அடைக்கலம். நம்ம ஏற்கனவே வந்து அந்த 2083 வந்து ஒரு பாடல், பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் மற்றும் தேரிடமாம் இது பாரிடம். எல்லா உயிர்களுக்கும் அடைக்கலம் தரக்கூடிய அம்பலமாக விளங்குகின்றதுதான் அந்த சிற்றபை என்னும் அருட்பெரும். உபய பக்கங்களும் ஒன்றென காட்டி, உபய பக்கங்கள் நமக்குள்ள இருக்கக்கூடிய பக்கங்கள்னா பகுதி. இப்ப உடம்பு ஒரு பகுதியா இருக்குது, மனம் ஒரு பகுதியா இருக்குது, மனதுல வந்து கான்சியஸ் ஒரு பகுதியா இருக்குது, இன்னகான்சியஸ் ஒரு பகுதியா இருக்குது, சப்கான்சியஸ் ஒரு பகுதியாக இருக்குது, அன்கான்சியஸ் ஒரு பகுதியாக இருக்குது, அப்புறம் உயிர் ஒரு பகுதியா இருக்குது, உயிர் உள்ளுக்கு ஆன்மா ஒரு பகுதியா இருக்கு, ஆன்மாக்குள்ள இன்னொரு ஆன்மா ஒரு பகுதியாக இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பகுதிகளாக இருக்கு. இதை அனைத்தையும் ஒன்றென காட்டிய, ஒன்றாக கலந்து எல்லாமே ஒன்றாக, எப்படி அகம் அகப்புறம் புறம் புறப்புறம் எல்லாமே அருட்பெரும் ஜோதிமயமா ஆகுதுன்னு ஆரம்பத்திலே நம்ம பொருள் கண்டோம் இல்லையா. அது போல இங்க சொல்ற உபய பக்கங்களும் ஒன்றென காட்டி, ஒன்றாக காட்டி எல்லாமே அருட்பெரும். உயிரும் அருட்பெரும் ஜோதி, ஆன்மாவும் அருட்பெரும் ஜோதி, உடம்பும் அருட்பெரும் ஜோதி, இப்படி புலன்கள் எல்லாமே அருட்பெரும் ஜோதியாக மாறி அந்த அருட்பெரும் ஜோதித்துல நமக்கு அபயம் தரும். அபயம் தரும்னா அடைக்கலம் தருகின்ற சபை அருட்பெரும்.
அப்ப இது ரெண்டு தெரியுது, நமக்கு உள்ள டெஸ்டினேஷன் வந்து எது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். சேகரமா பல சித்தி நிலைக்கெல்லாம் ஆகரமாம் சபை அறுப்பது. எல்லா வகையான சித்திகளுக்கெல்லாம் இதுதான் வந்து ஆதாரமாக இருக்கின்றது. பெரும் சித்திகளாக இருக்கு. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இதுதான் ஆதாரமாக இருக்கின்ற சபையாக அருட்பெருஞ்சோதி விளங்கும். மனாதிகற்கு அறிய மதாதீத வெளியம். மனாதிகற்கு அறிய, மனம் வந்து இதெல்லாம் அறிய முடியுமா அப்படின்னா மனதுக்கு வந்து அறிய முடியும். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம், உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளி மேல் அரசு செய்து ஒன்றும் அருட்பெருக்கு. ஆனா அந்த மனதுக்கு தெரியுமா? மனதுக்கு தெரியாது. மனம் அது அந்த உலகத்துக்குள்ள போக முடியுமானா மனமும் போகும். ஏன்னா மனம் வந்து மாயை. மாயை இது செத்தாதான் நம்ம அடுத்து அது வெளிகளுக்கு எல்லாம் போக முடியும். அதனால அந்த மனதுக்கு வந்து அரிய மதாதீதம், மத கடந்த மனதையெல்லாம் மதாதீத, மதாதீதனா மதங்களை எல்லாம் கடந்த, மனாதிக்கு அறிய மதாதீதம் கடந்த வெளியாய் அனாதி சிற்றவை. அனாதி என்று சொன்னால் தொடர்பு இல்லாதது, தனியாக இருக்கக்கூடிய ஒரு வெளி, தனிப்பொருளாக இருக்கின்ற ஒரு உலகம். அதுக்கு பேர் வந்து அனாதி சிற்றவையில் அருட்பெரும். சிற்றவையாக இருக்கின்றது அருட்பெரும் ஜோதி, அனாதியாக இருக்கு. அடுத்து ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அறியாம் ஆதி சிற்றவையில் அருட்பெரும். இதை வந்து படித்து அறிய முடியுமா? 10 வருஷம் படிச்சாலும் சரி, 20 வருஷம் படிச்சாலும் சரி, 100 ஆண்டு படிச்சாலும் சரி, படிச்சு அறிய முடியுமானாக்க இதை படித்து நீங்கள் தெரிந்துக்கலாமே ஒழிய இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் கடவுள் படைச்சிருக்கிறாரு நம்ம ஒரு அறிவுடையவர்களாக இருக்கலாம். ஆனால் உணர்ந்தவர்களாக இருக்க முடியுமா? அப்ப உணர்வதற்கு என்ன? ஞான சரியில நினைந்து நினைத்து அது நம்ம நினைக்கலாம். இறைவன் உணர்ந்து உணர்ந்து அது அடுத்தபடி எவ்வளவு ஒரு உணர்ந்தது என்பது சாதாரண விஷயம். சுடுத்தண்ணியை நம்ம வந்து கையில வச்சு சுடுத்து ஐஸ் கட்டில கையில வச்சு ஜில்லுன்னு. இப்ப கடவுளை அருட்பெருஞ்சோதியை உணர்வது என்பது சாதாரண விஷயம் இல்லையா? அது வந்து நமக்குள்ள கலந்தால் தானே அது முடியும். அதனாலதான் சொன்னாரு, பொது உணரும் உணரும் போதலால் பிரித்து அதை நீர் தோன்றார். அது வந்து உணர முடியாது. அப்ப இங்க சொல்றாரு, ஓதி நின்று உணர்ந்து உணர்ந்து உணர்தற்கு அரிதாம் ஆதி சிற்றவை. அந்த ஆதியாக விளங்குகின்ற சிற்றவையில் அருட்பெருஞ்சோதி சபையாக விளங்குகின்ற. அதை வந்து எப்படி அறிய முடியும்? உணர்ந்து அருள் கிடைத்தால்தான் அறிவு. அதுபோல இங்க வந்து அகவல் 1:1-5-6 பாருங்க. அகவல்லையே பாருங்க, 1:1-5-6. இதை பத்தி என்ன சொல்லியிருக்காரு? 1:1-5-6 அகவல். இருக்கா? சொல்லுங்க. அந்த 1:1-5-6 அகவல்ல அருட்பான்னா புத்தகம், அகவல்னாக்க இதுக்குள்ளேதான் தேடும். அந்த நம்பர் வந்து உணர்ந்து 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 உணரினும் பெருநிலை, உணரா பெருநிலை, உணர்ந்து உணர்ந்து உணரினும். இதெல்லாம் யாரு உணர்ந்திருக்கிறாங்க? பராபரை உணர்ந்திருக்கிறார். பராபரை வந்து உணர்ந்து உணர்ந்து உணரினும். இறைவனை யாரு உணர்ந்திருக்கிறார்? பராபரையை நவகோடி சித்த ரிஷிகணங்கள் வந்து உணர்ந்திருக்கிறாங்க. அதை சொல்றாரு, உணர்ந்து உணர்ந்து உணரினும். யார உணர்ந்திருக்கிறாங்க? அருட்பெருஞ்சோதியை உணர்ந்திருக்கிறாங்க இல்லையே. அதான் உணரா பெருநிலை. அந்த பெருநிலையை வந்து உணரல. அப்ப அருட்பெருஞ்சோதியை வந்து உணர அணைந்திட எனக்கே அருளிய தந்தை. அப்படிப்பட்ட அந்த பெருநிலைக்குரிய கடவுள் அருட்பெருஞ்சோதி யாரு கூட வந்து அணைந்தாரு? வள்ளல் பெருமான் கூட தான் அணைந்தார். கரெக்ட். அததான் அணைந்திட எனக்கே அருளிய தந்தை. அதாவது அணையவாறு என்னை அணையவாறு வேண்டுதலாக அந்த பாடல் போட்டிருக்காரு. அவருக்கா போட்டிருக்கிறாரு? யாருக்கு? அதான் யாருக்கு போட்டிருக்கிறாரு? அணையவாறு என்னை அணையவாறு.
நமக்கு போட்டிருக்காரு. நீங்க கூப்பிடுங்க, கடவுளை வந்து உங்க கூட அவனைய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு பாடல் போட்டிருக்காரு. அதான் உணர்ந்து உணர்ந்து உணரினும் உணரா பெருநிலை அணைந்திட எனக்கே அருளிய தந்தையே தந்தையே. அது போல போதினின்று உணர்ந்து உணர்ந்து. ஓகே, அடுத்து வந்து ஓகே, அடுத்து வந்து வாரமும் அழியா வரமும் தரும் திரு ஆரமுதாம் சபை அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி சபையை அடைந்து விட்டார். என்ன தரும்? வாரம் தரும். வாரம்னா வாக்கு. வாக்குன்னா என்ன வாக்கு? அருள் வாக்கு, சத்திய வாக்கு தரும். அதான் வாரமும் அழியா வரமும். அந்த அருட்பெரும் ஜோதி சபை என்ன தரும்? அழியாத வரம் தரும். திரு ஆரமுதம். ஆறு அமுதம்னாக்க நம்ம உண்டு வளர்வதற்கு ஆறு அமுதத்தை கொண்டு. ஆறு அமுதம் என்பது உன்னதமான மேலான அமுதம் கொண்டு இருக்கின்ற சபை அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்ற. அதனால்தான் பசித்திரு அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஆறு அமுதம் உண்பதற்காக அருட்பெரும் ஜோதியுடைய உணவை உண்டுதானே நம்ம வளரணும். அதனால ஆரம்பதாம் சபை அருட்பெரும் ஜோதி. அப்ப அந்த சபையில அந்த ஒளியில என்ன இருக்குதுனாக்க நெட்டா இருக்குது, அமுதம் இருக்கு. இலியா பெருநலம் எல்லாம் அளித்து அருள் அழியா சித்தபை அருட்பெரும் ஜோதி. எப்படியாப்பட்ட நலத்தை அது நமக்கு கொடுக்கும்? பெருநலம், பெரிய நன்மையை கொடுக்கும். இலியானாக்க குறையாத பெருநலம். இப்ப ஒரு காலத்துல நலமா இருந்துட்டு ஒரு காலத்துல வந்து இல்லைங்க நலம் இல்லை, உடம்பு வந்து இழந்துட்டோம், சக்தி இழந்துட்டோம் சொல்ற வாழ்வு இல்லை. குறையாத, எந்த காலத்திலும் அழிவு வராத, எந்த காலத்திலும் இழிவுபடாத பெருநலம், எல்லாம் அளித்தவர், எல்லா நலத்தையும் கொடுக்கக்கூடிய அருள் அழியா சித்தபை. அப்ப இந்த திருச்சிற்றம்பலம் சொல்றது வந்து அழியுமானா அழியாது. சிற்றபைன்னு சொன்னாலும் அதுதான், திருச்சிற்றம்பலம் சொன்னாலும் அதுதான். அழியா சிற்றபை அருட்பெரும் ஜோதி. அப்ப அந்த சபைக்கு உரியவர்கள் அழிவார்களா? சிற்றபை வாழ்வு பெற்றவர்களா அழிவார்களா? கேட்கிறேன். அன்டில் பராபரை எல்லாம் காரியம் சொன்னேன். பராபரையில உள்ளவங்க கூட அழிந்து போவார்கள். சித்தபை வாழ்வு பெற்றவர்கள் அழிவார்கள். அதான் வள்ளலார் சாகாதவனே சன்மார்க்கின். இப்படி இந்த சபைக்குரிய வாழ்வு பெறுகின்றவர்கள் எக்காலத்திலும் அழிய மாட்டார்கள். ஏன்னா அது அழியா சித்தபை அருட்பெரும் ஜோதி. கற்பம் பலபல கலியினும் அழிவுறா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. கற்பம்னா யுகம். யுகம் பலபல கலியினும், ஏன்னா காலம் ஓடுதல்ல. ஒவ்வொரு எல்லா காலமும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. காலங்கள் வந்து மாறிக்கொண்டே போகும். அந்த கால மாற்றத்துக்கு ஏற மாதிரி நம்மளுடைய வழிபாடுகளும் மாறி போய்கொண்டு இருக்குது என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுற காக்கும் அருட்பெரும் ஜோதி. கால நியதி இது வந்து எங்க இருக்குனாக்க 5, 7, 6 பாருங்க. 5, 7, 6 அகவல்ல. அகவல்யா அகவல்ல 5, 7, 6 576 பாடல். மனமுதல் காலமே முதலிய கருவிகள் கலைவெளி ஆளுற வகுத்த அருட்பெரும் ஜோதி. காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில கருவிகள் எல்லாம் கலைவெளிகள் எல்லாம் செயல்படுவதற்கு அமைத்திருக்கிறது அருட்பெரும் ஜோதி. அதுதான் கற்பம் பலபல கலியினும் அழிவுறா அற்புதம் தரும் அருட்பெரும் ஜோதின்னு சொல்லுங்க. அதுபோல 7, 5, 6 பாருங்களேன். 7, 5, 6
Alcohol also, Swami. அது இதுல தான் அகவல்லிய காலமும் நியதியும் காட்டி காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுற காக்கும் அருட்பெரும் ஜோதி. எவ்வுயிரையும், உயிர்கள் எத்தனை வகை இருக்கு? எல்லாம் ஒரு உயிர் இல்லைல்ல. உயிர்கள் வந்து பல பல உயிர்கள் இருக்கு. அப்ப எல்லா உயிரையும் காக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இப்ப பொறுப்பு எது எடுத்திருக்குது? அருட்பெரும் ஜோதி. அதான் காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுற காத்தருள் அருட்பெரும் ஜோதின்னு சொன்னாரு. ஏன் நான் சொல்றேன்னா, கற்பம் யுகங்கள் பல பல கலியினும் அழிவுறா பொற்புதம் அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. அந்த வெளியில வந்து புதிய புதிய அற்புதங்களை எல்லாம் தந்து கொண்டே இருக்கக்கூடிய சபை தான் அருட்பெரும் ஜோதின்னு சொல்றாரு. அதே மாதிரி மந்திரத்துல கூட சொல்லுவாரு, அழியாதது 13-14 எடுங்களேன். 13-14 அகவல் சுவாமி. அகவல் கரெக்ட். வான்பெறற்கு அழிய வகையெல்லாம் விரைந்து நான் பெற அளித்த நாத மந்திரமே கற்பம் பல பல கலியினும் அழியா பொற்புதம் அளித்த புனித மந்திரம் இருக்கா? பாருங்க, எவ்வளவு யுகங்கள் சென்றாலும் இது என்ன ஆகாதுன்றாரு, அழியாது. அப்ப மற்ற இது காரியப்பட்டா மற்ற வெளிகள் எல்லாம் என்ன ஆயிடும்னாக்கா அழிந்து போயிடும், நிலையற்றதாக போயிடும். அதான் எல்லாமே பொய்யா போகுது. எத்தனை கோடி யுகங்கள் கழிந்தாலும் இது வந்து அழிவுறாதது அப்படின்றத சொல்றாரு. ஓகேங்களா? கற்பம் பல பல கலியினும் அழிவுறா அற்புதம் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. எனைத்தும் துன்பிலா இயல் அளித்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை அருட்பெரும் ஜோதி. இந்த எனைத்தும் துன்பிலா அப்படின்னா எந்த வகையிலையும் துன்பம் வராது. எந்த ஒரு வகையிலையும் துன்பிலா, துன்பம் இல்லாத இயல் அளித்து, இயல்பை கொடுத்து எண்ணிய அனைத்தும் தரும் சபை. எண்ணியது நம்ம என்ன நினைக்கிறோமோ எல்லாத்தையும் நமக்கு தருமா. அதான் எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தேனர். அம்பலம் என்பது என்னன்னா சிற்றபை. எப்ப உள்ளம் சிற்றபையா ஆயிடுச்சோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அனைத்தையும் தரும், கொடுத்துரும். 24 நிமிடத்துல அது நம்மளை வந்து சேர்ந்துரும். அப்படியாப்பட்டு விளங்குகின்றதுதான் சிற்றபை அப்படின்னு சொல்றாரு. பாணிப்பில்லாதாய் பரவினோர்க்கு அருள் புரி ஆணிப்பொன் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. பாணிப்பு இல்லாதாய்னா, பாணிப்புனாக்க நாள் கடத்தாமல், நேரம் கடத்தாமல், காலம் கடத்தாமல் பரவினோர்க்கு அருள் புரி. பரவினோர்னாக்க யாரெல்லாம் இதை கடைப்பிடிச்சாங்களோ அவங்களுக்கு அருள் புரி ஆணிப்பொன் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி. முதன்மை பொன்னம்பலமாக விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதினர். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ன்னு சொல்றாரு இது. அதனால இதை வந்து நம்ம காலம் இல்லை, காலம் கடத்தாது, இதை பிடிச்சு கொள்ளணும். இப்படி பிடிச்சு கொள்றவங்களுக்கு அது வந்து அருள் புரியும் அப்படின்னு சொல்றாரு. என்பால் வருபவர்க்கின்றே அருள் ஈகின்றேன் 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 இன்றேன்னு சொல்றாரு இல்லையா? அப்ப கொஞ்சம் கொஞ்சமா யாரெல்லாம் இதை முழுமையாக கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா அருள் பலம் கூடிக்கிட்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. தர்ம பலத்தை வந்து பெருக்கும். எம்பலம் என தொழுது ஏற்றினோர்க்கு அருள் புரி அம்பலத்தாரசை அருட்பெரும் ஜோதி. இந்த எம்பலம் என நம்மளுடைய உண்மையான பலம் எது? இப்ப ஒவ்வொருத்துக்கும் வந்து நம்ம வந்து 9 பிளானட்ஸ் கீழே தானே இருக்கிறோம். 9 பிளானட்ஸ்களோட பலம் தானே நமக்கு வந்து இப்ப சப்போர்ட்டா இருக்குது. அதுக்கு வந்து கிரக பலம் சொல்லுவாங்க. 9 கிரகங்களும் எல்லாருக்கும் 9ம் உச்சமா இருக்காது, 9ம் நீச்சமாவும் இருக்காது. சில கிரகங்கள் வந்து நட்பு, பகை, மாரகர், பாதகர் அப்படின்லாம் இருப்பாங்க. அப்ப சில கிரகங்கள் பலமாக உச்சமாக இருந்துச்சா அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியங்கள் வந்து நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்.
இப்ப குரு பலமா இருந்துச்சுனாக்க நல்ல எண்ணங்கள், காசு, குழந்தை குட்டிகள் இதெல்லாம் வந்து குருவால் கிடைக்கும். இப்ப அந்த மாதிரி சூரியன் வந்து பலமா இருந்தா அரசோட ஆதரவு, எலும்பு, பற்கள், கண்ணு, சம்பாத்தியம் இதெல்லாம் வந்து பலமா இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலங்கள் இருக்குது. இன்னும் பொருள் பலம், சில பேருக்கு வந்து பொருள் பலம் இருக்கும், சில பேருக்கு நண்பர்கள் பலம் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து ஜீவன் உயிர் பலம் இருக்கும், இன்னும் சில பேருக்கு வந்து குடும்பத்துல உள்ள உற்றார் உறவினரோட பலம் வந்து இருக்கும், சில பேருக்கு அரசு பலம் இருக்கும், சில பேருக்கு வந்து மந்திர பலம் இருக்கும், சில பேருக்கு தேவதை பலம் இருக்கும். ஓகே, இத்தனை பலங்கள், ராணுவ பலங்கள்லாம் இருக்கும். சில பேருக்கு எஸ்கார்ட்லாம் சொல்றாங்களே, அதெல்லாம் ஒரு பலம் மாதிரி தானே அவங்களுக்கு. ஊரே அவங்க ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தாக்கா அது வந்து மக்கள் பலம்னு சொல்லுவாங்க. இப்ப அரசியல்ல மந்திரி ஆகணும்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஓட்டு உரிமை மக்கள் போட்டு உங்களை உயர்த்துறாங்களே, அப்ப மக்கள் பலம், ஆட்சி பலம், ஓட்டு பலம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் உண்மையான பலமா, நமக்கு நிரந்தரமான பலமா யோசனை பண்ணி பார்த்தா? அப்ப எது உண்மையான பலம்? அதான் எம்பலம் என தொழுதேற்றினோம். நம்மளுடைய உண்மையான பலம் எது அப்படின்றத நம்ம யோசிச்சு அந்த பலத்தை நாம் பெறுவதற்கு முயற்சி செய்யணும்னு சொல்றாரு. ஏற்றினோர்னாக்கா வழிபட்டது, இதுதான் நம்மளுடைய உண்மையான பலம் அப்படின்னு நம்ம எடுத்தது. இப்ப உணவு கூட நமக்கு ஒரு பலம் கொடுக்குது. சப்ளிமெண்ட் எடுத்தாக்கா உடம்புக்கு வந்து பலம் கொடுக்குது. ஆன்மாவுக்கு என்ன சப்ளிமெண்ட் எடுக்க முடியுமா? ஆன்மா பலம் கிடைக்குமா? அப்ப ஆன்மா பலத்துக்கு வந்து தவம் செய்யணும். ஆன்மா பலத்துக்கு அருட்பெருஞ்சோதியை நம்ம வணங்கணும். அருட்பெருஞ்சோதி ஆன்மாக்குள்ள வந்து புகுந்தாருனாக்க நமக்கு வந்து அந்த பலம் கிடைக்கும். அது வந்து ஆன்ம பலம் சொல்றது. அதுதான் நம்மளோட சொந்த பலம். அதான் எம்பலம் என தொழுது ஏற்றினோருக்கு அருள் புரி அம்பலத்து ஆடல்சை அருட்பெருஞ்சோதி. அம்பலத்தில் ஆடல் செய்கின்றவர் தான் அருட்பெருஞ்சோதி, உண்மையான பலத்தை தருகின்றவர். அதுதான் நம்மளோட உண்மையான பலம். இப்ப பராபரை பலம் கூட போச்சு இல்லைங்களா? பராபரை சித்தர்கள் பெற்றிருக்கிற பலம் கூட உண்மையான பலம் அல்ல. அந்த பலம் காலப்போக்கில் என்ன ஆயிடும்? வீக் ஆயிரும். அது வந்து உண்மையான பலம் அல்ல. அப்ப அருட்பெருஞ்சோதியோட பலம் தான் நமக்கு இனிமேல நமக்கு தேவை. அதுதான் நித்திய பலம். அந்த பலம் எக்காலத்திலும் குறையாது என்பதனால்தான் அருள் புரிகிறது. அம்பலத்தில் ஆடல் செய்ய அருட்பெருஞ்சோதி. ஆடல் செய்யினாக்கா அங்க சொஃப்ட்வேரா இருக்கிறது. அந்த சொஃப்ட்வேர் பொருத்தப்பட்டாதான் அந்த பலம் நமக்கு வந்து கிடைக்கும், இல்லைன்னா நமக்கு வந்து கிடைக்காது. அப்ப தளர்ச்சி ஏற்பட்டு அந்த பலம் இல்லைன்னா தளர்ச்சி. தம் பரஞான சிதம்பரம் எனுமோ அம்பரத்து ஓங்கியது அருட்பெருஞ்சோதி. நம்ம பெற வேண்டிய ஞானம் எங்க உள்ள ஞானம்? தம் என்பது நம்மளுடைய பரஞானம், பறந்து கிடைக்கின்ற முதன்மை ஞானம். அந்த முதன்மை ஞானத்துக்கு அந்த வெளிக்கு என்ன பேருன்னா சிதம்பரம் எனும் போ. அம்பரத்து ஓங்கியது அருட்பெரு. அம்பரத்தில் ஓங்கி இருக்கின்றது அருட்பெருஞ்சோதி. அப்ப உண்மையான ஞானம் சிதம்பரம் என்ற ஒரு வெளி. இது வந்து உத்தர ஞான சிதம்பரம் என்னும் போல் அம்பரத்து ஓங்கி இருக்கிறது அருட்பெருஞ்சோதி. அதுதான் ஞானம். அப்ப சித்தர்கள் பெற்ற ஞானத்தை கடந்து, ஏன்னா அந்த ஞானம் வந்து பத்தறிவோட நின்று போகுதியா, அதையும் கடந்து இருக்கின்ற ஞானம் உண்மை ஞானம் சொல்றது. அதனால் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள், அச்சபை இடம் கொள்ளும் அருட்பெருஞ்சோதி. இதற்கு முன் எதை பொது என்று இயம்பினார்கள் அறிஞர்கள்? அறிஞர்கள்னாக்க சித்தர்கள், ஞானியர்கள், ரிஷிமார்கள். எதை பொது என்று அவர்கள் நிர்ணயித்தார், டெஸ்டினேஷன் கொடுத்தாங்க. இதுதான் பொது. பராபரை. இப்ப வள்ளலார் பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அறுபது போல் திகழ் அருட்பெருஞ்சோதி. அதுல எத்தனை இருக்கின்றார் பொதுவுல? பொதுவுல இப்ப 2 இருக்குது. பொதுவது சிறப்பது. எது பொதுவோ அது சிறப்பு. ஆனால் புதியது பழையது. அப்ப எது புதுசு, எது பழசு? பெருவெளி பழையது, பராபர வெளி பழசு. பெருவெளி வந்து புதுசு. பெருவெளி ஆதியிலே இருக்கிறது சுவாமி. அது வந்து சைவ சித்தாந்தத்துல சொல்லப்பட்ட பொது.
அதான் எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள். அச்சபை இடம் கொள்ளும் அப்படின்னா அந்த உலகம் இதுக்குள்ள அடங்கும், ஒடுங்கும். இடம் கொள்ளும்னா இதுக்குள்ள ஒடுங்கும்ன்றதுன்னா இது படைச்சதுதானே அதை இல்லையா? பராபரையை படைத்தது அருட்பெரும் ஜோதி இல்லையா? அப்ப அவ்வளவு அதுவே எவ்வளவு பெரிய வெளி இருக்குன்னா அந்த வெளி இதுக்குள்ள அடங்கும். இப்ப அருட்பெரும் ஜோதினா எல்லாத்துக்கும் பெரிய பெரிய அம்பலமாக இருக்கிறது, பெரிய வெளியாக இருக்கு. வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதி. வாடுதல் நீக்கிய மனிதனுக்கு மனம் எப்பொழுதும் என்ன செய்யும்? வாடும். ஒரு கிடைக்கலன்னா வாடும், ஏங்கும் இல்லையா? அதான் வாடுதல் நீக்கிய மணிமன்று இடையே ஆடுதல் வல்ல அருட்பெரும். மணிமன்று இடையே என்பது பெருவெளியில இறைவன் என்ன செய்கின்றானா? ஆடுகின்றானா. என்ன கையும் காலையும் தூக்கிக்கிட்டு ஆடிட்டு இருப்பாரு? என்ன செஞ்சிட்டு இருக்கிறாரா? ஆடுதல் சொப்பேராக இருக்கின்றார் என்று சொல்றாரு. அந்த சொப்பேர் சிஸ்டம் என்ன செய்யும்? வாடுதலை நீக்கும், மனவாட்டத்தை நீக்கும். ஆடுதல் வல்ல, ஆடுதல் என்பது சொப்பேர் இயக்கம், மென்பொருள் இயக்கம். அதான் ஆடுதல் வல்ல அருட்பெரும் ஜோதினர். நாடாக திருச்செயல் நவிற்றிடும் ஒருவே ஆடக பொதுமொழி அருட்பெரும் ஜோதி. நாட அகத்திருச்செயல், அகம்னா ஆன்மா, ஆன்மாவுல திருச்செயல் நவிற்றிடும், நவிற்றிடும்னா சொல்லிடும். ஒரு பேர் ஆடு அக பொது. இந்த இடத்துல அகத்தை குறிப்பிட்டார். தண்ணி கொண்டு வா. புரியுதுங்களா? இது அதை பிரிச்சு படிக்கணும். நாடு அக திருச்செயல். புரியுதுங்களா? நாடு அக திருச்செயல். அகம் என்பது ஆன்மாக்குள் இருக்கிற ஆன்மாவுக்கு திருச்செயல், இறைவனுடைய செயல். தன் செயல் என் செயல் என்ன இயற்றிய என் தனி தந்தை என்ற அக திருச்செயல் நவிட்டிடும். அந்த திரு செயலை எடுத்து சொல்லிடும் ஒரு பேராடக பொது, ஒரு பெரிய ஆடு அக பொது ஒளி, பொதுவாக இருக்கின்ற ஒளி அதோடைய செயல்பாட்டை எடுத்து உரைக்கும், எடுத்து சொல்லும் அப்படின்னு சொல்றாரு வள்ளலாருக்கு. அது சொல்லியிருக்கு. பொது ஒளி, பொதுவாக இருக்கின்ற ஒளி அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி என்பவர் எல்லாத்துக்கும் பொதுவாக விளங்குகின்ற கடவுள் அப்படின்னு. கற்பனை முழுவதும் கடந்து, கற்பனை செய்யக்கூடிய மனம்தான் கற்பனை பண்ணும். கற்பனையில எத்தனை பேர் வாழ்வோம்? அந்த கற்பனை முழுவதும் கடந்து ஒளிதரும் ஓர் அற்புத சிற்றவை, அற்புதமாக விளங்குகின்ற சிற்றவை அருட்பெரும் ஜோதிந்தர். கற்பனையெல்லாம் கடந்து ஒளிதரும் ஒரு அற்புதமான சிற்றவை. அப்ப அது எல்லா வளமும் இருக்குது. அடுத்து ஈன்ற தாயினம். ஈன்ற தாயினம்னாக்க நம்மளை பெற்றெடுத்த தாய் தந்தை தாயை சொல்றாரு. ஈன்ற தாயினம் இனிய பெரும் தயவு. அந்த அருட்பெருஞ்சோதினா பெரும் கருணை இல்லையா? அதனால அந்த இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்றவையில் அருட்பெருஞ்சோதி. ஆன்ற என்பது ஆட்சி செய்கின்ற சபை. ஆன்ற சிற்றவையில் அருட்பெரும் ஜோதி. தாயினும் பெரும் தயவு உடையவராக இருக்கின்றவர் அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி. தாயினும் பெரும் தயவு ஆன்ற சிற்றவையில் அருட்பெரும் ஜோதி. இன்புற நான் உள்ளத்து எண்ணியாங்கு எண்ணியா.
இன்பமான வாழ்வை நான் அடைவதற்கு எண்ணியாங்கு 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 எண்ணியாங்கன்னா நான் எப்படி எப்படிலாம் எண்ணுகின்றனோ அதான் எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தரும் சபை அருட்பொருள். அன்போடு எனக்கு தரக்கூடிய சபை வந்து அருட்பெரும் ஜோதி தரும் சபை அருட்பெரும் ஜோதி. அன்புற அன்பு நிலையை அடையறதுக்கு பூரணத்தன்மை அடைவது அன்பு, அந்த அன்பு அன்புருவாக வாழ்வதற்கு நான் உலர்த்தி எண்ணியாங்கு எண்ணியாங்கு அன்புற தரும் சபை அருட்பெரும் ஜோதி. எம்மையும் என்னை விட்டு இறையும் பிரியா அம்மையும் அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி. எம்மையும் என்னையும், அதாவது இங்க வந்து தன்னையும் இறைவன் சார்ந்து இருக்கும்போது எம்மையும் அப்படின்னா ரெண்டையும் சார்ந்து இருக்கிறது. இறைவனும் இவரும் சார்ந்து இருக்கிறது. தனிப்பட்ட முறையும் சொல்றாரு, என்னையும் விட்டு இறையும் பிரியாத அணுவல கூட பிரியா அம்மை அப்பனுமாம் அருட்பெரும் ஜோதி. அம்மையாகவும் அப்பனாகவும் விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி. அதான் சபை எனது உளம் என தானாம் வந்து அறியுமோர் அருட்பெரும் ஜோதி. இதுவும் அகவல் இருந்து வருவதாம். அடுத்து சொல்லும் போது பிரிவுற்று அறியா பெரும் பொருளாயின் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும். அறிவுக்கு அறிவு, அதனாலதான் 12 அறிவுன்னு சொல்றோம். பிரிவுற்று அறியா பெரும் பொருளாய் என் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. இந்த அருட்பெரும் ஜோதி கரு புடிச்சு ஒரு உருவம் உருவாக்கி கொடுத்துருச்சுனாக்க அந்த உருவத்தை விட்டு ஒளி உடம்பை விட்டு அந்த உயிர் பிரியுமா அப்படின்னா பிரியாதுன்ற. இப்ப பராபரையில வந்து அந்த உயிர் என்ன செஞ்சிருக்கு, பராபரை உலகத்துக்குரிய உடம்பு வந்து சித்தர்களுக்கு வந்து கொடுத்திருக்கு. அவங்களும் ஒளி உடம்பு பெற்றிருக்கிறாங்க. ஆனால் அந்த அருட்பெருஞ்சோ அந்த பராபரை சிவம் இருக்கு இல்லையா, அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் அந்த உடம்பை விட்டு பிரிந்து. இப்ப நமக்கு பிரிகிற மாதிரி அது அவ்வளவு சட்டுன்னு பிரியாது. அது பல கோடி ஆண்டுகள் பல யுகங்கள் வாழுகின்ற காலம் வாழ்ந்து பிரியக்கூடிய வாய்ப்பு அதுகளுக்கெல்லாம் உண்டு அந்த உடம்புக்கு. அதுதான் பிரிவுற்று அறியா பெரும்பொருளாயன் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. நான் இத வந்து அருட்பால எங்க சொல்லி இருக்கிறாரு அப்படின்னாக்க 1-7-8-1 1-7-8-1 அருட்பால வந்து பாருங்க. மெய்யருள் வியப்பு என்ற இடத்துல page 370. படிங்க. 1781 சொல்லுங்க. அந்த பரப்பின் திறங்கள் அனைத்தும் அறிய வேண்டியே ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய் அறிவை தூண்டிய. வள்ளலார் என்ன ஆசைப்பட்டாரா? அண்டங்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும். அங்க இருக்கிற திறம், அண்டங்கள்ல இருக்கிற டேலண்ட், திறம்னா டேலண்ட். ஏன்னா அண்டங்கள்லதான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்குது. அந்த பரப்பு அண்டம்னா ஒன்னா இருக்குது, கோடா கோடி அண்டங்கள் இருக்கு. அந்த கோடா கோடி அண்டங்கள்ல இருக்கிற டேலண்ட் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை இறைவன் அறிந்து கொண்டு அறிய வேண்டிய ஆசைப்பட்டது அறிந்து தெரித்தாய் அறிவை தூண்டியே. அப்ப அறிவு தூண்டப்படாம அண்டங்களை தெரிந்து கொள்ள முடியுமா? அங்க இருக்கிற திறங்களை அறிந்து கொள்ள முடியுமானா முடியாது. அப்ப சித்தர்கள் சொல்லாத இந்த உலகத்துல ஒரு அண்டம் இருக்குது, அதுதான் அந்த பெருவெளி அண்டம். அந்த அண்டத்தை 10 அறிவு கொண்டு கூட அவங்களால அறிந்து கொள்ள முடியல. அப்ப அறிவு தூண்டி இருக்கிறாருன்னா இவருக்கு அந்த அண்டம் தெரியுதுன்னா இவருக்கு அறிவு 10 12 10 கடந்த அறிவு தான் அது அந்த உலகத்தை அண்டங்களை வந்து தெரிந்து கொள்ளும். அடுத்து சொல்ற பிண்டத்து உயிர்கள் பொருந்தும் வகையும். பிண்டத்து உயிர்கள் பொருந்தும் வகையும். பிண்டம்னா உடம்பு, உயிர்கள் தானே இந்த உடம்பு எடுக்குது. உடம்பு ஒண்ணும் உயிர் எடுக்குது, உயிர் தானே உடம்பை வந்து பொருத்தி கொள்ளுது அதுக்கு. அதனால பிண்டத்து உயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம்
பொருந்தும் வகை எப்படி எந்தெந்த உயிர் வந்து பொருந்துதோ அந்த பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகையும் தெரித்தாய் பிள்ளை. புரியுதா? அந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். பிண்டத்துயிர்கள் பொருந்தும் வகையும் பிண்டம் தன்னையே பிரியும் வகையும் பிரியா வகை தெரித்தாய் பிள்ளை. அப்ப பராபர வரைக்கும் உள்ள உயிர்கள் என்ன ஆகும்னாக்க பிரிஞ்சிரும். பிரியாத வகை எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி செய்து கொடுக்கின்ற இந்த உடம்பு காலத்தால் எத்தனை கோடி யுகங்கள் சென்றாலும் அது பிரியுமா அப்படின்னா பிரியாது. அது பிரியாத வாழ்வாக இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் வந்து மரணம் இல்லா பெருவாழ். இன்னொரு இடத்துல சொல்ற பிரிவேது உன்னை பிடித்தனம் உனக்கு நம் அறிவே வடிவேனும் அருட்பெரும் ஜோதி. பிரிவு ஏது உன்னை பிடித்தனம். நீ எங்க என்ன பிடிச்ச நாள்ல ஒன்ன பிடிச்சுக்கிட்டேன்னு சொல்லுவாரு. பிரிவேது உன்னை பிடித்தனும் உனக்கு நம் அறிவே வடிவேனும் அருட்பெரும் ஜோதின்றது இந்த அகவல்ல தான் இங்கே ஒரு இடத்துல இருக்கு. அதான் பிரிவுற்று அறியா பெரும் பொருளாயன் அறிவுக்கு அறிவாம் அருட்பெரும் ஜோதி. அடுத்து சொல்றாரு இந்த 1781 என்பது மிக மிக முக்கியமான வரி. இது பாடல்கள் அதுல கடைசி 2 வரி பிரியும் வகையும் பிரியா வகையும் என்ற வரி மிக மிக முக்கியமானது. பெரும் சாரம் கொண்டது. மற்ற உயிர்கள் எல்லாமே பிரிஞ்சது. அதனாலதான் நம்ம உயிர் ஓரறிவா இருக்கும் போது பிரிஞ்சுதான் நம்ம 6 அறிவு சொன்னோம். 6ல வந்து உயிர் பிரியுது. பிரம்ம வெளியிலையும் இறப்புவது அந்த உயிரும் பிரியுது. விஷ்ணு உலகத்துல அந்த உயிரும் பிரியுது. ருத்ர உயிரிலையும் பிரியுது. மகேஸ்வர உயிரிலையும் பிரியுது. அப்புறம் மத வெளிகள்ல இருக்கிற உயிர் அதுவும் பிரியுது. கடைசியில பராபர உயிரும் பிரியும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப பிரியாதது எதுன்னு கேட்டீங்கன்னா அருட்பெருஞ்சோதி உண்டாக்கின்ற உடம்பு பிரியுமான பிரியாது. அதான் அருட்பெருஞ்சோதி. மரணமில்லா பெருவாழ்வு வேணுங்கிறவங்க யாரை பிடிச்சு கொள்ளணும் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை பிடிச்சு கொண்டு உடம்பு கேட்கணும். அதனாலதான் அந்த உடம்பை செய்து கொடுப்பதற்கு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் உரிமை கொடுத்திருக்கிறார். வள்ளலார் ஏகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே. வள்ளலாருக்கும் அந்த அருளை கொடுத்திருக்கு. நீயும் செய்து கொடு. உன்னை தேடி வரவங்களுக்கு உன்னை நம்பினவருக்கு நீயும் அவங்களுக்கு அழியாத உடம்பு செய்து கொடுக்கலாம் அப்படின்றத ஒரு வேலையாக கொடுத்திருக்கிறார் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளலார். அடுத்து சாதியும் மதமும் சமயமும் காண ஆதி அனாதியாம் அருட்பெரும் ஜோதி. இதுவும் ஒரு முக்கியமானது. சாதியும் இப்ப சாதி என்பது வந்து பலவிதமான சாதிகள் பெயரை சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்க. எல்லா உடம்பையும் உருவாக்குவது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தெரியாம சில பேர் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படின்னு இருக்கிறாங்க. ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற சாதியிலே மதங்களிலே சாஸ்திர சந்தடிகளிலே கோத்திர சந்தடிகளிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்றீர் உலகீர் அலைந்து வீணே நீ அழிதல் அழகலவே எல்லாம் அந்த சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுபோல சாதியும் அப்படின்னு சொன்னார். பற்பல சாதிகளை கொண்டு வாழ்கின்ற இந்த மனித குலம் எல்லாம் மனித ஜாதி அப்படின்னு தெரியாம எல்லாமே கடவுளுடைய படைப்பு என்று புரிந்து கொள்ளாம எல்லாருமே ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டத்துல இயங்கி கொண்டு இருக்கிறதெல்லாம் புரியாம அவங்கவுங்க அறியாமையின் காரணமாக சாதி பெயரால் இதெல்லாம் வீதி பல வகுத்து கொண்டெல்லாம் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இதெல்லாம் சாதியும் அப்படின்னு சொன்னார். மதம் என்பது 6 அந்தங்களை கொண்டது. வள்ளலார் கொடுக்கின்ற மதத்துக்குரிய இலக்கணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா 6 அந்தம். சித்தாந்தம், வேதாந்தம், போதாந்தம், கலாந்தம், நாதாந்தம் என்று சொல்லக்கூடிய 6ம் உள் அடக்கியது மதம். சமயம் சற்று முன்பு நான் உங்களுக்கு சொன்ன சமயம் என்பது 6 தெய்வ வழிபாடு. சூரிய வழிபாடு, முருக வழிபாடு, கணபதி வழிபாடு, சிவன் வழிபாடு, நாராயண வழிபாடு, அம்பாள் வழிபாடு. பாருங்க, சாதியும் காண மாட்டாங்க. அருட்பெருஞ்சோதியில பெரிய ஜாதி பேசிட்டு இருக்கிறவங்க காண மாட்டாங்க. 6 அந்த சித்தாந்தமும் காணாது, வேதாந்தமும் காணாது, போதாந்தமும் காணாது, கலாந்தம், நாதாந்தம் இதெல்லாம் காணாது.
அடுத்து சமயமும் 6 சமயம் தான் இந்து மதம். இந்து மதத்துக்கெல்லாம் அப்பால் பட்டது. 6 சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும். அதுவே ஆதியாகவும் அதுவே அனாதியாகவும் எந்த கலப்பில்லாமல் தனி உலகமாக, தனி ஜோதியாக, தனி கடவுளாக, தனி வெளியாக, தனி அறிவாக, தனி ஆட்சி கொண்டு விளங்குகின்றது அருட்பெரும் ஜோதி என்று இந்த பாடல் சொல்றது. சாதியும் மதமும் பல்வேறு இடத்துல இந்த சாதி மதம் சமயத்தை பற்றி சாடி இருக்கிறார் ஒருத்தர். அதே நேரத்துல கரண ஒழுக்கத்துல கூட இந்த சாதி சமயங்கள் மதங்கள் வேற்றுமைகள்லாம் இருந்தா கூட அருட்பெரும் ஜோதியுடைய அருளை பெற முடியாது. அதுபோல தனுகரணாதிகள் தாம் கடந்து அறியுமோ அனுபவமாம் ஆகியது அருட்பெரும் ஜோதி. தனு கரணாம் ஆதிகள் என்பது மனம் புத்தி சித்தம். இதை கொண்டுதான் உலக சுகங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப கடவுளுடைய அனுபவம், கடவுளுடைய அறிவெல்லாம் இந்த இதுக்குள்ள அடங்குமா, அனுபவிக்க முடியுமா? முடியாது. அதான் தனுகரணாதிகள் தாம் கடந்து, அப்ப தத்துவங்களை கடந்துக்கும். மனாதிகள், கரணம் என்பதே மனம் புத்தி சித்தம், இதுக்கு உட்படாது. அருட்பெரும் ஜோதி இதெல்லாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம். அனுபவம் என்பது எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றது. படிக்கிறது வேற, படித்து தெரிந்து கொள்வது என்பது வேறு, அனுபவம் என்பது வேறு, எக்ஸ்பீரியன்ஸ் என்பது வேறு. அததான் இங்க இந்த மனபுத்தி சித்தத்தால் இதை தெரிந்து கொள்ள முடியாது. அதையெல்லாம் கடந்து அறியும் போது அறிவு. அப்ப கடந்து அறியக்கூடிய அறிவு எதுவாக இருக்கும்? எத்தனாவது அறிவாக இருக்கும்? ஏன்னா 10 அறிவு கொண்டு அறிய முடியாது இல்லையா? அப்ப 12 அறிவு கொண்டு அறியக்கூடிய ஒரு அனுபவம் தான் அருட்பெரும் ஜோதி. இப்ப நிறைய பேர் எனக்கு இந்த அனுபவம், எனக்கு அந்த அனுபவம் கிடைச்சது, இந்த அனுபவம் கிடைச்சதுன்னா பேசிக்கணும். இதெல்லாம் மாயை வெளிக்குள்ள மனதுக்குள்ள அடைகின்ற அனுபவம். கடந்து அறியறது என்பது அது இன்னும் வேறு விஷயம். அது பற்பல வெளிகளெல்லாம் கடந்து அறிவு, அனாதிகளெல்லாம் கடந்து அறிகின்றது. அறிவு என்பது சாதாரண அனுபவம். அததான் சிவ அனுபவம் விளங்க, திருவிளங்க, சிவயோக சித்தி எல்லாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவ அனுபவங்கள். அப்ப சிவஞான நிலை அடைந்தால் தானே அந்த அனுபவம் நமக்கு கைகூடும். அதான் இங்க தெளிவுபடுத்துறது. இதெல்லாம் மனதுக்குள்ள 36 தத்துவத்துக்குள்ள நீங்க மாயை மனதுல அனுபவிக்கிற அனுபவம் அல்ல. இதையெல்லாம் கடந்து அறியும் ஒரு அனுபவம் தான் அருட்பெரும் ஜோதி. இப்பதான் அருட்பெரும் ஜோதி அனுபவிக்க முடியும். குணம் உணர்வு உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவ அதீதம் அருட்பெரும். இப்ப நம்ம அனுபவிக்கின்ற உணர்வுகள், மனம் இருந்தால்தான் மனதுல பல உணர்வுகள், அதான் உணர் அப்படின்னா அனுபவிக்கின்ற உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த எத்தனை கோபம் என்பது ஒரு உணர்வு, காமம் என்பது உணர்வு, பசி என்பது உணர்வு, மோகம் என்பது உணர்வு. அப்ப இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் என்ன சுத்த உணர்வா அசுத்த உணர்வு? உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த, அப்ப பராபரை உணர்வையும் கடந்து அனுபவ அதீதம், அனுபவங்கள் எல்லாம் கடந்து அதீத நிலையில் இருக்கின்ற ஒன்றுதான் அருட்பெரும் ஜோதி. அதான் இதை நினைந்து நினைந்து உணர்ந்து சொல்லும் போது அது எவ்வளவு ஆழமான விஷயம். சும்மா பாடினா உணர முடியுமா? அது கடந்து போகும்போதுதான் அந்த உணர்வு நமக்கு வரும். அதான் உணர்ச்சி எது விளங்க, உணர்வாய் உணர்வெல்லாம் கடந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ். அதேதான் அருட்பெரும். பொது உணரும் போதலால் பிரித்தே அது எனில் தோன்றா அருட்பெரும் ஜோதி. பொது உணரும், அப்ப பொதுவாக இருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர். அது உணரும் போதலால் பிரித்து அது எனில் தோன்ற, பிரித்து அறிய முடியாது. எதுல இருந்து பிரித்து? மற்ற தெய்வ நிலைகள், மற்ற தெய்வங்களை பிரித்து அருட்பெரும் ஜோதியை அறிய முடியாது. அந்த பொது என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு நமக்கு வரும். அப்பதான் அது பிரித்து, போதலால் பிரித்தே அது எனில் தோன்றாதுன்னா உங்களுக்கு அது காட்சிக்கு கிடைக்காது, தோன்றாது. அப்ப பொது என்று சொல்லக்கூடிய அந்த பொதுவது சிறப்பது புதியது பழையது என்று சொன்னாங்க. அந்த புதியது அதோடைய உணர்வு நமக்கு வரும். அது உணர்வு வரணும்னா அதோடைய தப்ப வேலை செய்யும்.
அப்படி பொருத்தும் போதுதான் அதை பிரித்து அறிய முடியும். ஓ, இந்த உலகனா வேற, அந்த உலகனா வேற. இதுதான் வள்ளலார் வந்து சொல்வாரு. 5 திருமுறைகளை எழுதிட்டு அதுக்கப்புறம் இப்போ அறிவு வந்து அண்டாண்டங்களை கடந்து போயிடுச்சு, அங்க போனே அதை பிரித்து பார்க்கிற அந்த அறிவு அவருக்கு வந்து. அதனாலதான் சைவ சித்தாந்தம் லட்சியம் வேண்டாம், விட்டுடுங்க, அதை கடந்து இருக்கின்ற ஒன்று அருட்பெருக்கு பிடித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார். இது அவருக்கு கிடைத்த ஒரு அனுபவம். அதனாலதான் அந்த சபைக்கு பேரெல்லாம் வந்து சத்திய சபை, சத்திய தர்மசாலை, சத்திய வேத நூல், இப்படிலாம் பேரை வந்து மாற்றி வச்சார். சத்தியமானது, சத்தியம் 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 என இத்தகை வலுத்தும் அருட்பெரும் ஜோதி. பல்வேறு இடத்துல அது சத்தியம் பண்ணிட்டு உளவினில் அறிந்தால் ஒளியமற்றலக்கின் அளவினில் அளவா அருட்பெரும் ஜோதி. உளவினில் அறிந்தால் இந்த அருட்பெரும் ஜோதியை வந்து தெரிந்து கொள்ளணும்னாக்க சில உளவு தெரியும். உளவு என்பது ரகசியம். அந்த உளவினில் அறிந்தால் ஒளிய மற்ற அலக்கின் அளவினின் அளவு, அதை அளக்க முடியும். அப்ப அது உளவு வந்து என்ன பண்ணினா அந்த அருட்பெரும் ஜோதி நமக்கு வசமாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர் இரக்கத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் அந்த உயிர் இரக்கம் எல்லாம் யாருக்கு இருக்கிறதோ அதோடைய அருளை கொலை புலை தவிர்த்த நெறியில் புனிதர் மதிக்கவே சொல்வது. அதுக்கு எது குடிக்கலையோ அதெல்லாம் திருநெறிகளை சென்றா தன்னை பிரித்தான். அப்ப சிறுநெறியில லட்சியம் வைக்கக்கூடாது. பெருநெறி சென்ற பேருக்கே கிடைப்பது என்று சொல்றாரு. அப்ப பெருநெறி பிடித்து ஒழுக வேண்டும். அப்ப பெருநெறியினுடைய ஆகமம் என்ன சொல்லுது? ஜீவகாருண்யத்தை சொல்லுது, உயிர் கருணையை செய்யும். அப்ப உயிர்களுக்கு தொண்டு செய்யுது. நம்மளால ஒரு உயிருக்கு என்ன செய்யும் அப்படின்ட்டு அந்த உயிருக்கு தொண்டு செய்யணும். அறியாமையில இருக்கின்ற உயிர்களுக்கு அறிவு கொடுக்கும், தெளிவில்லாத உயிர்களுக்கு தெளிவை உண்டாகும். அருட்பெருஞ்சோதியை வந்து அறிமுகப்படுத்தும். அவர்கள் எல்லாம் தெளிவடைய அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை வணங்க வைக்கும். வசித்தவர்களுக்கு உணவு கொடுக்கும். இப்படி கொலை புலை பழக்கமுடையவர்கள் அதுல இருந்து நம்ம வந்து தடுக்கணும். இதெல்லாம் வந்து அருட்பெருஞ்சோதியினுடைய அருளை பெறுவதற்குரிய உளவு, ரகசியம். அந்த ரகசியம் அறிந்தால் ஒளிய மற்ற அலக்கின் அளவினில் அளவும் அந்த அருள் கிடைத்து நம்ம அருள் உடம்பு பெற்றாதான் அருட்பெருஞ்சோதி உலகம் எவ்வளவு பெருசு என்பதை நம்மளால அளக்க முடியும். இல்லைன்னா அளக்க முடியாது. என்னையும் பணி கொண்டு இரவா வரம் அளித்து அன்னையில் வந்த அருட்பெருஞ்சோதி. என்னையும் பணி கொண்டு, வள்ளலாருக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அவருக்கு வந்து பணி கொடுத்திருக்கிறார். அந்த பணி கொடுப்பதற்காக இரவா வரம் அளித்து என்னையும் பணி கொண்டு, தன்பால் பணிவு கொண்டு, அப்படி பொருள். என்னையும் பணி கொண்டு, அவர் மேல பணிவு கொண்டு இரவா வரம் அளித்து அன்னையில் வந்த, அன்னை போன்று வந்தது அருட்பெரும் ஜோதி. ஓதி ஓதாமல் உறவின கழித்து ஆதி ஈரில்லா அருட்பெரும் ஜோதி. ஓதி ஓதாமல் உறவு என கழித்து, வள்ளலார் வந்து படிக்காமலேயே உறவு அளித்தது. உறவு என்றால் நட்பு. உறவாக அவருக்கு வந்து உள்ளத்துல வந்து கலந்து கொண்டுச்சு இல்லையா? ஆதி ஈரில்லா, ஆதி ஈடு இல்லாத அருட்பெருஞ்சோதியாக விளங்குகிறது. படியடி வான்முடி பற்றினும் தோற்ற அடிமுடி என்னுமோர் அருட்பெரும் ஜோதி. படி அடி வான்முடி பற்றினும், இதை யாரு பற்றி இருக்கிறாங்க? சித்தர்கள். அவர்கள் ஒரு படிநிலை அடைஞ்சிருக்கிறாங்க. அடிமுடி, இறைவனுடைய அடிமுடி, சிவனுடைய அடிமுடி, பராபர வெளியை வந்து பற்றி கொண்டிருக்கிறாங்க எண்ணிலா கோடி பேர். அப்படி பற்றினவர்களுக்கும் தோன்றாது அடிமுடி என்னும்போது அருட்பெரும் ஜோதியினுடைய திருவடியை வந்து இந்த பராபரை உள்ள சித்தர்களுக்கும் தோன்றாது அப்படின்னு சொல்றாரு. இதே அனுபவ மாலையில கூட சொல்வாரு, என்னுடைய தனிக்கணவர் ஆறாந்த நிலைக்கும் எட்டி நின்று பார்ப்பவர்க்கும் எட்டாது தோழி. இந்த 130வது வரியோட தகவலை நம்ம வந்து முடித்துக் கொண்டு கேள்விகள் இருந்ததுனாக்க உங்களுக்கு கேட்க வர இடமளி. Any questions?
10 மணி ஆச்சா பிரேமா? 10:05 Swami. ஓகே. அடுத்த வாரத்துல நம்ம next week same time 8:30. So I think we can watch this one. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே கோலயமெல்லாம் மூங்குக எல்லா உயிர்களும் தொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க சத்குருநாதா சத்குருநாதா சன்மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா துவர் பிரகாச வல்லலா தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. Anbaga next week same time 8:30. Any questions please can ask next week. எழுதி வைங்க. Swami, okay, say 8:30, yeah? Okay, Swami, good night. Yes. You can mute your video also, no? Okay. Any video screen la. Screen தெரியுது. If you want to mute, can mute because sometimes you all moving the chair தெரியுது. எல்லாருக்கும் தெரியும். Okay. Okay, so next week பாப்போம். Okay. Good night. Thanks.